எங்களுடைய அழைப்புக்கிணங்க இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை விருந்தினர் தலைவர் பாரதி பல்கலைக்கழகத்தினுடைய ஐயா ஆறுமுகம் அவர்களை மேடையிலே வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே மைய கருத்துரை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய சாகித்ய அகாடமியின் பொதுக்குழு உறுப்பினர் ஐயா பெரியசாமி அவர்களை மேடையிலே வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய பாரதிவாணர் சிவா ஐயா அவர்களை அன்போடு மேடையிலே வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே உரை நிகழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையாரின் படைப்புகள் எனும் தலைப்பிலே உரை நிகழ்த்த வருகை தந்திருக்கிற ராஜலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு வந்து அழைக்கின்றோம். அதே போலவே ராஜம் கிருஷ்ணனின் நாவல்கள் எனும் தலைப்பிலே உரை நிகழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய ராஜேஸ்வரி அம்மா அவர்களை மேடையில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது மொழி வாழ்த்தோடு நிகழ்ச்சி இனிதே தொடங்குகிறது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புடன் நீயே, தாண்டிடும் நிலையினில் உன்னை விடுப்பேனோ தமிழன் நாடும். மிக சிறந்த அழுத்தம் திருத்தமான கருத்துக்களை இந்த சமுதாயத்தினுடைய ஒழுகலாதுக்கும் ஒழுக்கத்திற்கும் நடத்தைக்கும் மிக தெளிவான கருத்துக்களை வந்து விளக்கி சொல்லி இருக்கக்கூடிய பாடல்களை நாம் காலந்தோறும் பார்த்திருக்கின்றோம். அதே போல விடுதலைக்கு முன்பும் பின்புமாக இருக்கக்கூடிய கவிஞர் வரிசையிலே பார்த்தால் ஆண்களுக்கு இணையான நாவல்களை, கதைகளை, அதே போலவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுகதைகளை எல்லாம் அளித்திருக்கக்கூடிய ஒரு சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாம் பெருமை உண்டு. ஒரு சாகித்ய அகாடமியோடு இணைந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் அமைப்பு என்பது ஒரு சிறப்புக்குரிய ஒரு அமைப்பு. எனவே பாரதி பல்கலைக்கழகவை சிறப்பு ஏற்கனவே சிறப்புக்குரிய ஒரு அமைப்பு இருந்தாலும் எங்களோடு இணைந்ததாலே மேலும் சிறப்பு பெறுகிறது என்பதில் எந்தவித ஐயமில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு வரை இருந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர்கள் எல்லாமே வந்து நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் தான் எல்லாமே. சம்பத் ஐயா சரி, அதே போல் வேணு ஞானமூர்த்தி ஐயா வந்திருக்காங்க, சேவாமி அம்மா, சோப்பு செந்தில்குமார் ஆசிரியராக இருந்தவங்கள ஒன்றா பழகிய அனுபவம். அதே போல் ஆர்வம் ஐயாலாம் ஏம்பலத்தில் முதல்ல கமலிகாரம்பத்தில் பகுதியில் போகும்பொழுது அதெல்லாம் ரொம்ப நல்ல பழக்கம். அது பழனி ஐயா, பழனி ஐயா வந்து எனக்கு அறிமுகம் வந்து ராஜன் கிருஷ்ணன் தொடர்பாக 100ஆண்டு விழா வந்து நடத்துவதற்கு கருத்தரம் நடத்துவதற்கு ஒப்புதல் கிடைத்துள்ளது. ஏன்னா இந்த 3 தலைப்புகளுமே நல்ல ஒரு தலைப்புகள் என்ற அடிப்படையிலே தான் உங்களுக்காக இந்த 3 தலைப்புகளையும் வழங்குவதற்கு நல்ல ஒரு கருத்தாளர்களை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது நம்முடைய பயனாளிகள் வந்து யாருன்னு சொன்னால், நாங்கள் எப்பொழுதுமே வந்து கல்லூரியிலையும் ஸ்கூலில் வந்து பெரும்பாலும் நம்ம நடத்துறது வந்து வரவேற்புரை நிகழ்த்திய பதிப்புக்குரிய ஐயா அரங்கமும் முருகையன் அவர்களுக்கும் மைய கருத்துரை வழங்கி இருக்கின்ற சாகித்ய அகாடமி உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் பூபதி ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற பாரதி பல்கலைக்கழக நிறுவனர் பாரதிவாணர் சிவா அவர்களுக்கும் உரைகள் என்ற தலைப்பிலே இங்கே பேச இருக்கின்ற அம்பையின் சிறுகதைகள் பற்றி பேச இருக்கின்ற லட்சுமி தத்தை அவர்களுக்கும் காரைக்கால் அம்மையாரின் படை உண்மை பேச வேண்டும் என்று சொல்லலாம், நாடகங்கள் போடலாம், ஆனால் அதை உண்மையாக வாழ்க்கையிலே நடத்தி காட்டணும். இப்படி எங்களுடைய பேரவை நிறுவனர் வாழ்க்கையிலே உண்மையை கடைபிடிக்கிறார், நன்றி மறக்காத தன்மையை கடைபிடிக்கிறார், தன்னுடைய குடும்பத்தை ஒரு பல்கலைக்கழகமாக நடத்தி கொண்டிருக்கிறார். பல இலக்கியவாதிகளுக்கு குடும்பம் இருக்கலாம், ஆனால் அவர்கள் மட்டுமே ஒரு பெரிய தூணாக விளங்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் குடும்பம் அந்த அளவுக்கு பரவலாக அறிமுகப்படுத்தப்படாமல் இருக்கலாம். ஆனால் நிறுவனர் அவர்கள் தன்னுடைய மனைவியை இந்த சமுதாயத்திலே முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகளையும் தன்னுடைய மகனையும் ஒரு சிறந்த படைப்பாளிகளாக, அதான் முக்கியமானது, படைப்பாளிகளாக உருவாக்கி இருக்கிறார். வெறும் பட்டம் படித்துவிட்டு சம்பளம் வாங்குகின்றவராக அவர் உருவாக்கவில்லை. அவர் எல்லாரும் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்களும் 1000 சமம் கூட. ஒரே ஒரு 3 பேர் தான், நானும் மனைவியும் ஐயாவும் தான் 30 ஆண்டு காலமாக இந்த பேரவையை நடத்தி கொண்டிருக்கிறோம்.
நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம். இல்லை தலைவர், செயலாளர், பொருளாளர் யாரும் கிடையாது. நாங்கள் 3 பேர் தான். என்ன முடிவு பண்ணுறோமோ அதான் முடிவு. அப்படி தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ஐயாட்ட பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்கு போயிருந்தேன், பேசிட்டு இருக்கிறோம். அவர் நினைச்சுக்கிறது நான் நினைச்ச மாதிரி இருக்கு, நான் நினைச்சது அவர் நினைச்சா பொருத்தமா இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வீட்டில் வச்சுக்கலாமா நிகழ்ச்சி சொன்னா கரெக்டா நான் நினைக்கிறேன். சோஃபால உட்காந்து பேசிட்டு இருக்கோம். உடனே அப்படியே முடிவு பண்ணி கழிவு. ஐயா நான் சொல்லலான் இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா. 2 பேர் மனசும் ஒன்னா தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா செய்யுங்க. அது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சமயத்தில். அதே மாதிரி இப்போ ஐயா ஒரு உங்களுக்கு புதிய பாரதியை வாசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன மாதம் தான் ஜூனில் சாகித்ய அகாடமியுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சி நடக்குது. யாரை ஆமாம் இலக்கிய நிகழ்ச்சி நடக்குது, நீங்கள் போறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டார். இதான் சாக்கு, இதை விட்டாக்கு டெல்லிக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஐயாட்ட வாங்கிட்டேன். ஆனால் சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும் தான் டிக்கெட் கொடுப்பாங்க, நீங்கள் யாரை அழைச்சி விடாலும் படிச்சுட்டு போங்க, ஆனால் நீங்கள் தான் செலவு பண்ணிக்கணும்னாரு. படிக்கணும்னு சொல்லும்பொழுது எனக்கு வேற எந்த சிந்தனையுமே போகல. எனக்கு உடனே சரி, ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பெயர் வந்து மறுக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப வேண்டியவரோ இல்லை எனக்கு உறவோ இருக்கக்கூடாது. அப்படின்லாம் நான் மனசில் வைத்து பார்க்கும்பொழுது இலக்கியத்திலே புத்தகங்கள் இந்த சிற்றிதழ் எழுதி நிறைய தமிழக அளவிலே பெயர் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான மனிதர், நான் நேசிக்கக்கூடிய நண்பர் பாரதிவான சிவா பேர் தான் வந்தது. அவரை உடனே அன்னைக்கு நான் எப்பொழுதுமே என்னுடைய ஒரு பழக்கம்னு சொன்னால் அவங்க என்ன கேட்குறாங்களோ அடுத்த அரை மணி நேரத்தில் அதுக்கு உண்டான பதில் அனுப்பிச்சிடுவேன். அவர்கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஐயா சீக்கிரம் அனுப்புங்க ஐயா, நாங்கள் உடனே அனுப்பணும். சில நேரத்தில் கோவப்படுவோம், ஐயா அந்த ஃபோட்டோ இன்னும் வரலங்க ஐயா, அனுப்புங்க ஐயான்னு சொல்லிட்டு போனோம், உடனே தான் அனுப்பிச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு அது மாதிரி பழக்கப்படுத்தலாம், ஏன்னா எதிர்பார்ப்பாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியெலாம் கூட எனக்கு தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துருக்கலாம். 2 மாசத்துல வந்து 4 நிகழ்ச்சிகள் வந்து நடத்திய ஒரே இது நம்ம பாண்டிச்சேரியில் தான். நான் 2 மாசத்துல 4 நிகழ்ச்சிகள் வந்து நீங்கள் நடத்தி முடிச்சிருக்கோம். அதில் ஒன்று வந்து தென்னிந்திய எழுத்தாளர் சந்திப்பு பல்கலைக்கழகத்திலே காலகட்டத்தை ஒட்டி நீங்க எந்த படைப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, காலத்தோட ஒட்டி நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. அந்த காலச்சூழல் என்ன, அவங்க எது மாதிரியான சிக்கல்களை எதிர்கொண்டார்கள், அவங்களுடைய படைப்புகள் எதை நோக்கி பயணம் செய்தது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருக்குமே தெரியும். இங்க பெரும்பான்மை பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் நிறைந்திருக்கிறாங்க. தொடர்ந்து வகுப்புல மாணவிகளுக்கு பாடம் எடுக்கிற எங்களுக்கு ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் பேசக்கூடிய, அவர்கள் முன்னாடி பேசக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பா இதை நான் பார்க்கிறேன். அந்த சூழல்ல அவர்களுடைய மூத்த திருப்பதிகமா இருக்கலாம், அதே மாதிரி திரு இரட்டைமணி மாலையாக இருக்கலாம், அற்புத திருவந்தாதியா இருக்கலாம். நீங்க இந்த பாடல்களை ஒரு பக்தி இலக்கியமா மட்டுமே கடந்து போய்விட முடியாது. அந்த பாடல்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவர்களுடைய உணர்வை நாம் ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த வகையில காரைக்கால் அம்மையார் சைவ சமய இலக்கியத்தினுடைய முன்னோடியாக திகழ்கின்றார். இப்ப சைவ சமய இலக்கியங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பின்னாடி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் நாயன்மார்கள் வராங்க. அப்ப 63 நாயன்மார்களில் இந்த மாதிரியான நிறைய சூழலை எதிர்கொள்கின்றோம். இந்த சமூகம் எப்படி என்னை பார்க்கின்றது, இது எல்லாத்தையுமே அவங்க அந்த பாடல்கள்ல பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப சான்றுக்கு பார்க்கும்போது வானத்தான் என்பாரும் என்க, மற்ற உம்பர்கோன் தானத்தான் என்பாரும் தாம் என்க, ஞானத்தான் முன் நஞ்சத்தான் இருண்ட மெய்யொலி சேர் கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பன் யான். இல்லை எல்லாரும் என்ன வேணா சொல்லிட்டாங்க, ஆனா என் நெஞ்சத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் தான் இருக்கான், சிவபெருமான் தான் இருக்கான் இல்லையா. நீங்க என்ன வேணா பேசுங்க, அதை பத்தி எனக்கு அதை குறித்து கவலை இல்லை அப்படிங்கிறத அவங்க தெளிவா புலப்படுத்துறாங்க. ஏன்னா ஒரு பெண் ஒரு உண்மையை பேசணும் அப்படின்னா கூட அதுக்கு இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்க பேசுறது அல்லையா அவர் சொல்றது உண்மையா இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கும். ஒரு ஆண் சொல்லக்கூடிய உண்மை ரொம்ப எளிதில் அது அம்பலம் ஏறும். இப்போ அந்த நிலையில் அவங்க என்ன சொல்றாங்க, நான் தான் சொல்றேன், நான் அதை சரியா சொல்றேன், தெளிவா சொல்றேன் அப்படிங்கிறத அவங்களுடைய பாடல்ல பேசுறாங்க. அதே போன்று எப்படி இந்த சமூகம் அவங்கள விலைக்கு வச்சு பார்த்தது நம்ம பார்க்கும்போது, ஒரு பெண் ஒரு குடும்பத்தோடு இருக்கும்போது பார்க்கிற ஒரு சமூக பார்வையும் தனித்து ஒரு பெண் இருக்கும்போது இந்த சமூகம் பார்க்கிற பார்வையும் வேறு வேறுதான் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம நவீன ஒரு வாழ்க்கை முறைக்கு வந்த பிறகும் கூட இன்னும் இந்த சூழல்லாம் பெருசா மாறல. இன்னும் மனதளவுல ரொம்ப குறுகிய மனப்பான்மையோடு தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த வகையில் இவங்க சொல்றாங்க, திரைமறைவு செஞ்சடையான் சேவடிக்கே ஆளாய் உரை மறைவு யாம் உணர்ந்தோம் கண்டீர் தெரிமினோ இம்மைக்கும் அம்மைக்கும் எல்லாம் அமைந்தோமே எம்மை புறனுரைப்பது ஏன். இல்லை என்ன புறம் பேசுறீங்க எல்லாரும், ஏன் பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து எனது இறைவனை நான் கண்டறிந்தேன், சிவபெருமானையும் நான் பார்த்துருக்கேன் இல்லையா. அப்படி இருக்கும்போது என்ன வந்து நீங்க வந்து பின்னாடி ஏன் பேசுறீங்க, புறம் பேசுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, புறம் உரைப்பது ஏன் அப்படிங்கிறது
அற்புத திருவந்தாதியில ரொம்ப தெளிவா அவங்க வந்து இந்த சமூகத்தை நோக்கி தன்னுடைய கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி குறித்து ஒருவர் கொள்ளாத திங்கட் குறுங்கண்ணி கொண்டார், சிவபெருமானை அவங்க பாடும்போது இதை குறிப்பிடுறாங்க. குறித்து ஒருவர் கொள்ளாத, அதாவது திங்கள் நிலவை வந்து சிவபெருமான் சூடியிருக்கார். சிவபெருமான் சூடியிருக்கக்கூடிய நிலவு முழு நிலவு இல்லை, அது வந்து குறை பிறை. குறையான ஒரு பிறையை நாம வந்து ரசிக்கிறது இல்லை. இப்ப சித்ரா பௌர்ணமி வந்தது, எல்லாரும் ரொம்ப அழகா பார்த்துட்டு இருந்தோம், ரொம்ப இவ்வளவு அழகா இருக்குது. ஆனா குறையா இருக்க பிறையை கண்டுக்க மாட்டோம், கடந்து போயிட்டே இருப்போம். அப்ப குறையோடு கூடிய பிறையே நீ என்ன பண்ணியிருக்க, உன்னுடைய தலை மீது வைத்திருக்கின்றாய். அப்ப அது போன்று நானும் எப்படி இருக்கேன், நான் முழுமையா இல்லை இல்லையா, என்னிடம் குறைகள் இருக்கு, அப்ப என்னையும் நீ ஏற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்லி காரைக்கால் அம்மையார் இந்த இடத்துல பாடுறாங்க. இதே மாதிரி சந்திரன் பற்றி மட்டும் அல்லாமல் பாம்பை பற்றியும் பேசுறாங்க. இப்ப நீங்க பாம்பை பார்த்தாலே நம்ம வந்து அஞ்சு நடுங்கி ஓடுவோம், இல்ல அருவருப்பா பார்ப்போம் இல்லையா. அப்ப அருவருக்கத்தக்க பாம்பியே எங்க வச்சிருக்க, அவனுடைய கழுத்துல சூடியிருக்க, ஒரு மாலை மாதிரி போட்டிருக்க. அப்ப அது மாதிரிதான் இந்த சமூகம் என்னை வந்து புறக்கணிக்குதானே, நீதான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த குரலை நாம் கேட்க முடிகின்றது. வந்து இதனை கொள்வதே நோக்கும் இவ்வாளரவின் சிந்தையது தெரிந்து காண்பினோ வந்தோர் இரானை. இல்லை இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதா, அப்படி காத்துட்டு இருக்கான் பாம்பு. இப்ப என்ன பண்ணுது, காத்துட்டு எதுக்கு, அந்த நிலவை விழுங்குவதற்காக காத்துட்டு இருக்கு. அப்ப இப்படிதான் இந்த சமூகம் இருக்கு. எப்ப யாரு இல்லையா விழுவாங்க, எப்ப அவங்கள வந்து ஒன்றுமில்லாமல் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குது. அப்ப புற காரணிகள் அவங்களை எந்த அளவுக்கு பாதித்தது அப்படிங்கிறதை குறித்து நாம் இந்த பாடல்கள்ல பார்க்க முடியுது. இதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. யானே தவமுடையேன் என் நெஞ்சே நன்னெஞ்சம், யானே பிறப்பறுப்பான் என்னேன். என்னோட நெஞ்சம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, நன்னெஞ்சம். நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க, யார் வேணா என்ன வேணா சொல்லுங்க, ஆனா நான் எப்படிப்பட்டவன் இல்லையா, என்னுடைய நெஞ்சம் வந்து நன்னெஞ்சமாக இருக்கு. நான் வந்து தவமுடையேன் இல்லையா, நான் முற்பிறவியில தவம் செய்ததுனால தான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்தது. இறைவனை நேரில் காணக்கூடிய ஒரு பெருவாய்ப்பு எனக்கு கிடைச்சது இல்லையா. அந்த பக்தியோடு நான் இறைவனை வழிபடுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை நான் பெற்றேன். அதனால யானே தவமுடையேன் என் நெஞ்சே நன்னெஞ்சம், யானே பிறப்பிறப்பான். நான் என்னுடைய பிறவியை நான் அறிக்கின்றேன், இதோட எனக்கு பிறவி கிடையாது அப்படிங்கிறது மிக தெளிவா அவங்க முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி அம்மையருடைய பாடல்கள்ல பார்க்கும்போது அவங்களுடைய அந்த மனநிலை, அது மட்டும் இல்லாமல் படைப்பு அழகியல் மிக்க கவிதைகள் நிறைய இருக்கு. ரொம்ப கவித்துவமான பாடல்கள் நிறைய பார்க்க முடியுது. அப்ப அந்த வகையில அழலான அங்கை சிவந்ததோ, அங்கை அழகால் அழல் சிவந்ததோ, ரொம்ப சிவபெருமான்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. அவர் கையில வந்து அழல் வச்சிருக்காரு, நெருப்பு வச்சிருக்காரு, ஆடிட்டு இருக்காரு. உன்னோட கை சிவந்ததுனால, சிவப்பா இருக்கிறதுனால அந்த நெருப்பு சிவப்பாச்சா, இல்ல அந்த நெருப்பு சிவப்பா இருக்கிறதுனால உன்னுடைய கைகள் சிவந்து காணப்படுகின்றதா இல்லையா. அப்ப அதுதான் சொல்றாங்க, அழலாட அங்கை சிவந்ததோ, அங்கை அழகால் அழல் சிவந்ததோ. இல்லையா, இந்த கை இவ்வளவு அழகா சிவப்பா இருக்கு, அதனால நாமளும் சிவப்பா இருப்போம், அந்த அழல் சிவந்ததோ அப்படிங்கிறத இங்க அற்புத திருவந்தாதியில பாடுறாங்க. அதே மாதிரி இதே மாதிரியான ஒரு தொனியில, ரொம்ப அழகியலோட, அதே நேரத்துல ஒரு பகடி செய்யற மாதிரியான ஒரு தொனியில, செப்பேந்து இளமுலையால் காணவோ தீப்படு காட்டு அப்பே கணம் அவைதாம் காணவோ. நீ எதுக்காக ஆடிட்டு இருக்க எனக்கு தெரியணும் இல்லையா, தொடர்ந்து நீ ஆடிட்டே இருக்கேன்னு சிவபெருமானை நோக்கி கேட்கிறாங்க இல்லையா. ரொம்ப அழகான உமையம்மை உன்னை பார்ப்பதற்காக நீ ஆடுறீங்களா, இல்ல வந்து காட்டுல இடுகாட்டில் இல்லையா சுடுகாட்டில் பேய்கள் எல்லாம் காண்பதற்காக நீ ஆடிக்கொண்டிருக்கிறாயா, எதுன்னு சொல்லி எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த குரலை வந்து நம்ம பார்க்க முடிகின்றது. இப்ப இந்த வகையில காரைக்கால் அம்மையாருடைய ஒவ்வொரு பாடல் பற்றியும் நாம் விரிவா பேசலாம். ஒரு பாடலை அந்த காலத்தோடும் அந்த பாடிய நபர் அந்த ஆசிரியரோடும் இல்லையா, அது மட்டும் அல்லாமல் அதோட பின்னணி, அதோட வரலாற்று பின்னணியோடு அந்த பாடலை நாம் பார்க்கும் பொழுதுதான் அதோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்ப அந்த வகையில காரைக்கால் அம்மையாருடைய திரு இரட்டைமணி மாலையில் அமைந்திருக்கிற ஒரு பாடல், ஏன்னா இலக்கியவாதிகள் படைப்பாளர்கள் இந்த சமூகத்திற்கு நம்பிக்கை தரும், ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், அவநம்பிக்கையை விதைப்பது வந்து ஒரு படைப்பாளியினுடைய வேலை கிடையாது. ஏன்னா இந்த சமூகத்துல அவநம்பிக்கை தான் நிறைய இருக்கு. அப்ப பெரு நம்பிக்கை விதைக்கக்கூடியவராக காரைக்கால் அம்மையார் திகழ்ந்திருக்கார். கிளர்ந்து உந்து வெந்துயர் வந்திடனும் போது அஞ்சி நெஞ்சம் என்பான் தளர்ந்திங்கு இருத்தல் தவிர்த்து. என்ன வெந்து துயர் வரலாம், சாதாரண துயரமே கிடையாது, தாங்கிக் கொள்ள முடியாத துயரம் வந்து சேருது. அப்படிதான் இருக்கும் வாழ்க்கையில. அப்ப இந்த துயரத்தை நாம் எப்படி வந்து கடக்கணும் அப்படிங்கறத அவங்க சொல்லித்தராங்க இல்லையா. தளர்ந்து போய் விடாதீர்கள், எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும்
அதை கடப்பதற்கு உங்களுக்கு மனதில் நம்பிக்கை வேணும் இல்லையா? இறைவன் அருள் செய்வான் அப்படிங்கிறத பேசுறாங்க. கிளர்ந்து வந்து வெண்துயர் வந்துடும் போதஞ்சி நெஞ்சம் என்பாய் தளர்ந்திங்கு இருத்தல் தவிர்த்து. எந்த சூழலும் தளராதீங்க. அப்ப பெரு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு பெரும் படைப்பாளியாக காரைக்கால் அம்மையாரை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இது மட்டும் இல்லை, மனித குலத்தினுடைய மீழ்ச்சியை பேசுறாங்க. வாழ்க்கைனா என்ன இல்லையா? அது எங்க போய் முடியுது, அந்த முடிகிற அந்த காலகட்டம் எப்படி இருக்கும், அதை எப்படி எதிர்கொள்ளணும், இதற்கான நம்பிக்கையையும் இவருடைய பாடல்கள் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம காரைக்கால் அம்மையாருடைய பாடல்கள் மெய்மைகளை பேசக்கூடியதா இருக்கு. அவங்க வந்து நடக்காத விஷயங்கள் எல்லாம் எதையுமே பேசல. நடைமுறை வாழ்க்கையில எப்படி எதெல்லாம் சாத்தியம் இல்லையா? எல்லாருக்கும் வரக்கூடிய சிக்கல்கள் தான், எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் தான், அதை எப்படி கடக்கணும் இல்லையா, எந்த மாதிரி அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது இயல்பா பேசிட்டு போறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இது மட்டும் இல்லை, இவங்களுடைய படைப்புகள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆதாரமா இருக்கு. ஒரு பெண் படைப்புகள்ல இவ்வளோ அழகா, இவ்வளோ நுட்பமா, இவ்வளோ ஆழமா தன்னுடைய கருத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம இவங்களுடைய படைப்புகள்ல இருந்து பார்க்க முடியுது. நமக்கு சங்க இலக்கிய பாடல்கள் பல புலவர்களால் பாடப்பட்டிருக்கணும் கூட, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சில காட்சிகளா நம்ம பார்த்துருப்போம். அந்த பாடல்கள் ஒரு காட்சியை மையப்படுத்தும், ஒரு உணர்வை சொல்லும், அதோட போயிடும். ஆனால் இவங்களுடைய பாடல்கள் ஒரு வாழ்வியலை பேசக்கூடியதா இருக்கு. அந்த பாடலுக்குள்ள அந்த துணி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய உடல் தசையை நீக்கியதாக இருக்கட்டும் இல்லையா, அவங்களுடைய இறையருள் பெற்ற தன்மையாக இருக்கலாம், எல்லாமே நமக்கு வந்து ஒரு பெரிய முன் மாதிரியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வகையில காரைக்கால் அம்மையாருடைய படைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இல்லையா ஒரு பெரும் நம்பிக்கையை விதைக்கக்கூடியதாகவும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய வழிகாட்டியாகவும் அந்த பாடல்கள் திகழ்கின்றன. இன்னுமே காரைக்கால் அம்மையார் பாடல்கள் குறித்த தீவிரமான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கு. ஆய்வு சார்ந்து அவங்க பாடல்கள் இருக்கக்கூடிய அந்த சொற்கள், அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த குறியீடுகள், அவங்க பயன்படுத்துகிற அந்த பாடல்கள் இருக்க துணி, ஒரு குரல் இருக்கும். நீங்கள் நம்ம கவிதையை வாசிக்கும் போது அந்த அதுக்குள்ள ஒரு குரல் இருக்கும் இல்லையா, அது எந்த மனநிலையில் அவங்க பாடினாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த துணி இவற்றையெல்லாம் வைத்து நாம் ஆராய்வதற்கு பல இடங்களை காரைக்கால் அம்மையாருடைய பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஒரு பெரிய வாய்ப்பை வழங்கிய காரைக்கால் அம்மையார் குறித்து உங்களோடு உரையாடுவதற்கான, உங்களோடு என்னுடைய கருத்துக்களையும் சேர்த்து பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை வழங்கிய சாகித்ய அகாடமிக்கும் பல்கலை பேரவைக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அன்போடு வேண்டுகிறேன். சிந்தித்தால் கல்லும் சற்றலும் அறியாமல் மூத்தோர் வீட்டை வளைக்கும் முடக்கும் வணக்கத்தை பதிவு செய்திருக்கின்றேன். கூடவே என்னுடைய மன்னிப்பையும் பதிவு செய்திருக்கின்றேன். சாகித்ய அகாடமியும் பாரதி பல்கலை இணைந்து நடத்துகின்ற இந்த அழகான ஒரு நிகழ்ச்சியில் அம்பையை பற்றி படிக்க வைத்தமைக்கு எனக்கு மிக்க நன்றியை பதிவு செய்து கொள்கின்றேன். என்னுடைய பேராசிரியர் முன்னிலையிலும் என்னுடைய உரையை கேட்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய மாணவி மற்றும் உறவினர்கள் முன்னிலை எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்தமைக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி இந்த கட்டுரையை அவர்கிட்ட கொடுத்தோடனே அண்ணன் கேட்டார், அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நிச்சயமா இல்லைங்க. நீங்க கேட்டீங்க 4 பக்கம் கொடுத்தா ஆராய்ச்சியாளருக்கு அது அழகா இருக்காதோ அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். நிச்சயமா அவ்வளோ பேச மாட்டேன், ஆனா செய்தி என்ன வந்திருக்கணும் அந்த செய்தியை நான் கடத்தி விடுவேன் அப்படின்னு. அம்பை பற்றிய அறிமுகம் அப்படிங்கிறத விட அம்பையினுடைய கதைகளில் என்னென்ன கதைகள் வாசிப்பிலிருந்து விலகி இருக்கின்றனவோ அந்த கதையை எடுத்து நம்ம பேசலாம். நிறைய அம்பை அப்படின்னாலே குறிப்பிட்ட சில படைப்புகள், பேசப்பட்ட படைப்புகளா இருக்கின்றன. ஆனாலும் பொது நிலையில அம்பையினுடைய படைப்புகள் எதை இந்த சமூகத்திற்கு முன்னெடுத்தது, எதை இந்த பெண் சமூகம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதான விடயங்களை அவருடைய சிறுகதைகள் ஆழமாக பதிவு செய்திருக்கின்றது. இதுல நான் கதையை 2 சிறுகதையை முன்னிலைப்படுத்துறதுனால அவரை பற்றிய பொது அறிமுகம் அப்படிங்கிற நிலையில அவருடைய படைப்புகள் மீதான சில சிந்தனைகள் மட்டும் பொதுவாக சிறுகதையாகட்டும், அவங்க எழுதின நாவலாகட்டும், கட்டுரைகள் ஆகட்டும், அதிலிருந்து எடுக்கக்கூடிய சாராம்சமாக சில செய்திகளை முன்வைக்கலாம்னு நான் பார்க்குறேன்.
குடும்பம் மற்றும் சமூக கட்டுப்பாடுகளில் இருந்து அந்த அந்த கட்டுப்பாடுக்குரிய குடும்பத்தில் கூடிய பெண்களுக்கான உரிமைகள் என்னென்ன வேணும் அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள் அவங்களுடைய படைப்புகள்ல இருக்கு. எப்படின்னா குடும்பம் அப்படிங்கிறதுல இந்த குடும்பம் இந்த கட்டுப்பாடோட இருக்கக்கூடியது, இப்படி கதை கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல கதைக்குள்ள ஒரு சின்ன மாற்று சிந்தனையை பதிவு செய்கிறார்கள். என்ன அப்படின்னா, இதை நாங்கள் பின்பற்றுகிறோம், ஆனா இந்த உரிமையும் இதை பின்பற்றுவதால் எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு தடை. பிற்போக்கு சிந்தனையாளர்களுக்கு அது தடை போல இருக்கலாம், அல்லது சுதந்திரம் என்று நினைக்கலாம், அல்லது விடுதலை என்று நினைக்கலாம். ஆனால் நிதர்சனத்தை பேசுகின்ற ஒரு பெண் படைப்பாளியாக குடும்ப கருவை எடுத்துக்கொண்டு அவர் பேசுறாரு. இதுல 2 விஷயம் பண்றாங்க. ஒன்று பழமையை பேசுதல், இன்னொன்று பழமையை விமர்சித்தல். பேசுதல் என்பது பேசிட்டு போயிட்டோம் அப்படின்னா அது என்ன சொல்ல வர்றாரு, ஒரு படைப்பாளர் என்ன சொல்ல வர்றாரு, திரும்ப அதை பின்பற்றணும்னு சொல்றாரா, இல்ல அது வேண்டான்னு சொல்றாரா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வாசிப்பாளர்களுக்கு வரலாம். ஏன்னா இவங்க பெண் சமூகத்திற்கு எழுதுகின்ற படைப்பாளி மட்டுமல்ல, ஒரு சில இடங்கள்ல பதிவு செய்யறாங்க, இது பெண்களுக்கான மாற்றத்தை மட்டும் நான் விதைக்கவில்லை, இதை படிப்பதன் மூலமாக ஆண் மனதிலும் மாற்றம் வேண்டும், அதனால பழமையை விமர்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. விமர்சித்தல் அப்படிங்கிற விஷயத்துல ஒரே ஒரு விஷயம், ஒரு தொடரை நம்ம பதிவு பண்றோம் அப்படின்னா, கல்வி பெற்று வளர்ந்த பெண்கள் குடும்பம் மற்றும் சமூகம் விதிக்கும் கட்டுப்பாடுகளை ஏற்க மறுக்கிறார்கள். அவர்கள் தங்கள் விருப்பங்களை வெளிப்படுத்த முனைகிறார்கள். பழமைவாத பாரம்பரியங்களை முறிக்க முயற்சிக்கிறார்கள். இது குடும்ப உறவுகளில் புதிய புரிதல்கள், சமத்துவம், உரிமை ஆகியவற்றை உருவாக்குவதாக பதிவு செய்யப்படுகின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க. அப்போ உருவாக்குவதாக பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிற இடத்துல தான் எங்களை போல ஆட்களுக்கு ஒரு கேள்வி வருது. என்ன சொல்றாங்க அம்பையம்மா, பின்பற்றணும்னு சொல்றாங்களா, பின்பற்ற வேண்டாம்னு சொல்றாங்களா அப்படின்னா, பழமை என்பது போற்றுதற்குரியது, ஆனா அதை மூடநம்பிக்கையாக பார்க்க வேண்டாம், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை உள்வாங்கக்கூடாது, இது மட்டுமே இருக்கணும்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற நிலையில பல கவிதைகளை கொண்டு போறாங்க, பல கதைகளை கொண்டு போறாங்க. அதே போல கல்வியை பற்றி ஒரு சில கதைகள்ல நான் 2 கதை, காட்டில் ஒரு மான் அப்படிங்கிற கதையும் அம்மா ஒரு கொலை செய்தார், இந்த 2 கதையும் மையப்படுத்தினதுனால சில விஷயங்களை பொதுமையா சொல்லிக்கிட்டு போறேன். அதுதான் அவங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய கதைகளை எழுதியிருக்கிறாங்க. அதுல ஏன் கல்விக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, பெண் முன்னேற்றமும் பெண் சிந்தனையும் ஒரு பெண் கல்வி கற்கும் பொழுதுதான் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஆணித்தனமா சொல்றாங்க. அவங்களுடைய கதைகள்ல புதிய பெண்ணிய அடையாளமாக சிலத்தை கொடுத்துறாங்க. அந்த பெண்ணிய அடையாளம்ன்றது நம்ம கொடுக்கறது தான், அவங்க எந்த இடத்துலையும் பெண்ணிய அடையாளம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆனா அவங்க சொல்லுகின்ற விடயங்கள் அத்தனையும் புதிய நோக்கில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிய அடையாளமாக நாம பார்க்கலாம். அதுதான் புதிய நோக்கில் இருக்கக்கூடிய, அது என்ன புதிய நோக்கில் இருக்கக்கூடிய பெண்ணிய அடையாளம்னா, நம்ம சில விஷயங்களை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னு, அமைப்பியல், பின்னமைப்பியல் அப்படிங்கெல்லாம் வர்ற மாதிரியான விஷயங்களாக பெண்ணியம் அப்படின்னு பேசின காலம் தாண்டி இப்போ பெண்ணியம் கோட்பாடுகளையே திரும்ப ஒரு மீள்வாசிப்புக்கு உட்படுத்தப்படும் பொழுது இந்த விடயங்கள் இப்படியாக அமைய வேண்டும்னு ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வருது பெண்ணியத்துல. அந்த மாதிரி இவங்க புதிய அடையாளம் ஒன்று தராங்க. என்ன அப்படின்னா, பெண்ணியம் அப்படிங்கிறது பெண்கள் தங்களுக்கான விஷயங்களை எதெல்லாம் பொதுவெளியில பேசக்கூடாதுன்னாங்களோ அதையெல்லாம் உடைத்து பேசுதல் என்பதுதான் முதன்மையான பெண்ணியமாக பார்க்கப்பட்டுச்சு. பெண்ணுக்குன்னு தனி மொழி உருவாக்கப்படணும், அவங்களுடைய உணர்வுகளை அவங்க சொல்லணும்னு நினைக்கிறத அப்ரப்டா அப்படியே வெளிப்படையா சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுவதை முன்னிலைப்படுத்துவது தான் பெண்ணியத்தினுடைய ஒரு கோட்பாடாக இருந்தது. இவங்க அதை எடுத்துக்கிட்டு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு மாற்று சிந்தனை அதுக்கு கொடுக்குறாங்க. என்னன்னா, ஒரு பெண்ணினுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பதிவு பண்ணுங்க, ஆனா அதை பதிவு பண்ணும்பொழுது என்ன மாற்றத்தை வேணும்னு நீங்க சேர்த்து பதிவு பண்ணுங்க. வெறும் உன்னுடைய உணர்வுகளை மட்டும் அந்த கதையில அவங்க பதிவு பண்ணிட்டு போல. இந்த 2 கதைகளும், காட்டில் ஒரு மான் அப்படிங்கிற கதையும் அம்மா ஒரு கொலை செய்தால் அப்படிங்கிற 2 கதையுமே பெண்களினுடைய 2 எக்ஸ்ட்ரீமான விஷயத்த பேசக்கூடியது. ஒன்று பருவம் எய்தாத ஒரு பெண்ணினுடைய உணர்வை சொல்லக்கூடியது, ஒரு இடத்துல 13-14 வயதுல பருவம் எய்திய பெண்ணை பற்றி அந்த குடும்பம் வைக்கக்கூடிய தாக்குதல். இந்த 2 இது சமூகம் வைக்கிற தாக்கல். பருவம் எய்தாத ஒரு பெண்ணை மீது ஒரு 45 வயது 50 வயதை கடந்தும் பருவம் எய்தாத ஒரு பெண் 45 வயதுல இருக்கிறா, அவளை அந்த குடும்பம் அந்த சமூகம் எப்படி பார்க்குதுன்ற ஒரு உணர்வு பூர்வமான விடயத்தையும்,
13 வயதுல 14 வயதுல ஒரு பெண் பருவம் அடைஞ்சிட்டதுனால அந்த குடும்பம் எதிர்கொள்ளுகின்ற சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத ரெண்டுத்தையும் ஒரு பெண் நோக்குல இருந்து இது ஒரு முனை, இது ஒரு முனை, இந்த 2 முனையை பதிவு பண்ற அதே நேரத்துல பழமையை பேசியிருந்தாலும் இதுல இருந்து மாற்றம் என்னவாக வேண்டும் என்பதுதான் புதிய பெண்ணிய அடையாளமாக அவங்களுடைய படைப்புல இருந்து நம்மளால பார்க்க முடிகிறது. சமூகவியல் பார்வையில அம்பையினுடைய கதைகளை பார்க்கும் பொழுது சமூக கட்டமைப்புகளை உடைப்பதாக இல்லாம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. உடைத்தல் என்பதற்கும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற மீள் கட்டமைப்பு செய்யணும் அப்படிங்கிறதுலையும் அவங்க மிக தெளிவா இருக்காங்க. அதே போல கலாச்சார நிர்பந்தங்களை உடைக்கிறாங்க. அதை நம்ம அப்படியே சொல்லலாம், இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கேள்வி கேட்கிறாங்க, அம்மா கொலை செய்தால் அப்படிங்கிற அந்த சிறுகதையில பருவம் எழுதுவதற்கு முன்னதான் அந்த பிள்ளை என்ன பண்றா, மரம் ஏறி இறங்குறாங்க. அந்த இந்த கதையில வரக்கூடிய அந்த சிறிய பெண் பருவம் எழுதியுடன் பருவம் எழுதும் போது அம்மா வீட்டுல இல்ல, அவ வெளியே போயிருக்கா. அக்காவும் முறுக்கு சுடுற பாட்டியும் தான் அந்த பெண்ணை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவ வேகமா நடந்து போய் மரம் ஏற போகும்போது அவங்க அக்கா திட்டி கொண்டு வந்து நிற்கும்போது அப்போ ஒரு உரையாடல் போல அந்த இடத்துல ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அந்த பெண்ணும் தன்னுடைய சகோதரியும் அந்த பாட்டியும் நடத்தி கொள்ளுகின்ற ஒரு உரையாடல் என்பது சமூகத்தை அப்படி கேள்வி கேட்பது போன்ற உரையாடல்களாக அமைகின்றன. இந்த ஒரு பார்வையோடு சமூக கட்டமைப்புகளை மீள்வாசிப்பு செய்வதும் கட்டுடைப்பதுமாக சில இடங்கள்ல இருக்குது. இதை உளவியல் அணுகுமுறையில பார்க்கலாம் அப்படின்னும் பொழுது தெரிந்து ஒரு 5 கதைகள் நான் படிச்சேன். அதுல இந்த 2 கதைகள் எடுத்துட்டேன். 5 கதைகள்லுமே பெண்ணினுடைய உடல் பற்றியும் பெண்ணினுடைய மனம் பற்றியும் ஸ்பரிச ஊடாடல்னு ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பெண் தன்னோட தாயோடையோ அல்லது ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடையோ ஸ்பரிசத்தை கூட இருக்கக்கூடிய இப்ப தொடுதல், கட்டி அணைத்தல், அந்த மாதிரி உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உளவியல் சார்ந்த விஷயங்கள் என்ன மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, இது ஒரு அன்பின் ஊடாட்டமாக ஒரு பெண்ணுக்கு ஆறுதலாக இருக்கின்றது. என்னன்னா, அம்மாவை கூட படுத்துக்கும் பொழுது அந்த பெண் பாதுகாப்பாக உணர்கிறாள் அப்படிங்கிற மாதிரி. இந்த பருவம் எய்தாத காட்டிற்குள் ஒரு மான் அப்படிங்கிற அந்த சிறுகதையில தன்னுடைய அண்ணன் ஒய்ஃப் அண்ணி குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருந்தப்போ இவங்க வராங்க. இவர்களுடைய ஸ்பரிசம் அவங்களுக்கு ஒரு நார்மல் டெலிவரியை தருது அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சியை அமைத்திருப்பார்கள். ரொம்ப அழகா இருக்கு. அப்போ ஒரு கிட்டவே வரக்கூடாது, குழந்தை பேருக்கே தகுதி இல்லாத ஒரு பெண்ணை குழந்தை பேரு நடக்கக்கூடிய இடத்துல இவர்களுடைய ஸ்பரிசம் என்பது அந்த ஸ்பரிசத்துக்கு ஒரு ஆத்மாத்ம அன்பை தருகிறது, ஒரு நார்மல் டெலிவரிக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறதுன்ற மாதிரி ஒன்றை கட்டமைத்து நம்ம சமூகத்துல காலம் காலமாக இருந்த மூட பழக்க வழக்கத்துல கூடிய அந்த கட்டை உடைப்பதாக அந்த காட்சியை அமைக்கின்றார். இப்படி ஒரு உளவியல் சார்ந்த மனம் சார்ந்த செயல்பாடுகள்ல கூட சமூகத்தையும் மூட நம்பிக்கையையும் கட்டுடைப்பதாக இவருடைய கதைகள் இருக்கு. பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு விஷயம் பதிவு பண்றாங்க. காட்டிற்குள் மான் அப்படிங்கிற கதை முழுக்க கதை சொல்லியாக கதைக்குள்ள ஒரு கதை சொல்லியாக தன்னுடைய அண்ணன் பிள்ளைங்க தன்னுடைய அக்கா பிள்ளைகளோட அந்த அம்மா இருப்பாங்க. இருக்கும்பொழுது அந்த அம்மா தினமும் கதை சொல்லுவாங்க. பருவம் எய்தாத அவங்களுடைய கணவருக்கு இன்னொரு திருமணமாகி அவருக்கு 7 குழந்தைகள் இருக்கும். இருந்தாலும் இவளையும் மனைவியாக தான் வைத்திருப்பார். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தினமும் கதை சொல்வதையே ஒரு தன்னுடைய மிகப்பெரிய ஒரு பணியாக செய்யறாங்க. அதனால குழந்தைகள் அவரை சுற்றி இருந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் இரவு அவங்க அன்னைக்கு குழந்தை பிறக்கிற அந்த தருவாயில அவங்க இருக்கும் பொழுது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு சூழல்ல எங்களுக்கு கதை சொல்லுங்கன்னு இவங்களை கூப்பிடும்பொழுது சொல்லக்கூடிய ஒரு கதை தான் காட்டில் ஒரு மான் அப்படிங்கிறது. அந்த கதை என்பது மிக அழகான ஒரு பிரம்மாண்டமான சின்ன பகுதி தான், கடைசி பகுதி தான் அந்த கதை சொல்லுது. ஒரு கதை அம்பை ஒரு கதை சொல்லி அந்த கதைக்குள்ள ஒரு கதை சொல்லியாக அந்த கதாபாத்திரம் வருகிறது. அந்த விஷயம் அப்படிங்கிறது தான் பாலியல் வன்கொடுமையிலிருந்து நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத பதிவு செய்யறதுன்றது எவ்வளோ ஒரு கனப்பரிமாணம் மிக்க சிந்தனை அப்படிங்கிறத யோசிக்கிறோம். நான் கூட மாணவர்கள்கிட்ட சொல்றது உண்டு,
ஒரு கவிதை எழுதிட்டு அதை பிரசுரிக்கிறதுக்கு யோசிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய போன்ற பெண் படைப்பாளர்கள் உண்டு. குடும்ப கட்டுப்பாடு செய்யக்கூடிய அந்த சர்ஜரி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். அறுவை சிகிச்சை, குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைக்கு நன்றி செலுத்துகிறேன். காரணம், என்னை யாரும் இனி குற்றம் சொல்ல மாட்டார்கள் கற்பிழந்தவள் என்று. கருப்பை மட்டும்தானே உங்களுக்கு கற்பை முன்னிலைப்படுத்தி பேசுகின்றது. அப்போ நான் குடும்ப கட்டுப்பாடு வேண்டுமென்றால் கருப்பையே கழட்டி போட்டு விடுகிறோம் 17 வயதுக்குள்ளாகவே அப்படின்ற மாதிரியான கவிதை வரிகள்லாம் வருகிறது. அப்படின்போது இந்த பாலியல் வன்கொடுமைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன, என்ன சிந்தனைகள் முன்வைக்கப்படுகின்றன, அதை எதிர்ப்பதற்கும் தைரியத்தை வரவழைப்பதற்கும் அப்படிங்கிறது. இப்ப இவங்க இந்த கதையில ரொம்ப நாசுக்கா சொல்றாங்க. அந்த மான் என்ன பண்ணுதான், ஒரு பயந்துகிட்டே இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து. அந்த காட்டுக்குள்ள சிங்கம் இருக்குது, நம்மளை அடிச்சிடும், குருவி சத்தம் கேட்டா கூட பயப்படக்கூடிய ஒரு குட்டி மான், வேடனுடைய கால் சத்தம் அப்சர்வ் பண்ணிட்டு பயப்படுது, வேற என்ன பாம்பு ஊர்ந்து போனா கூட அந்த வைப்ரேஷன்ல பயப்படுது. இப்படியான அவங்க சொல்லக்கூடிய ஒரு விலங்குகளுமே ஒரு குறியீடாக இருக்குது. இப்படியே பயந்துகிட்டே ஒரு இடத்துல போய் அமைதியா படுத்து கண்ணை மூடி யோசிச்சுட்டு இருக்கலாம். திடீர்னு கண்ணை திறந்து பார்க்குது, சூரிய வெளிச்சம் வந்துருச்சு. சூரிய வெளிச்சத்தோடு சேர்ந்து அந்த மானுக்கும் ஒரு சிந்தனை பிறக்கிறது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, பயம் இல்லை, குருவியை பார்த்து பயம் இல்லை, பாம்பை பார்த்து பயம் இல்லை, சிங்கத்தை பார்த்து பயம் இல்லை, யானையை பார்த்து பயம் இல்லை, வேடர்களை பார்த்து பயம் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அழுத்த திருத்தமா கொடுத்து மிக அழகாக தெளிவாக அந்த மான் ஓடியது. தெளிவாக இந்த சமூக அந்த காடு 2ஆம் நிலை காட்டுல மிக சந்தோஷமாக அந்த மான் துள்ளி திரிந்து விளையாடி சந்தோஷமாக இருக்கின்றதுன்னு அந்த கதையை முடிச்சுட்டு பார்த்தா அந்த குழந்தைகள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும். அப்போ அவங்களே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அந்த கதாபாத்திரம் சிந்திப்பதாக. அப்போ இந்த விஷயம் போற போக்கில் ஏதோ ஒரு கதையை அந்த அம்மா வள்ளியம்மா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த கதை என்பது முழுக்க ஒரு பருவமெய்திய பெண் எவ்வளவு சிக்கல்களை, எவ்வளவு இடர்பாடுகளை, எவ்வளவு வன்கொடுமைகளை இந்த சமூகத்தில் எதிர்கொள்கிறாள் அப்படிங்கிறத மிக அழகா அந்த சின்ன கதை சொல்லியாக அந்த மான் மூலமாக அவங்க சொல்லியிருப்பாங்க. இதுல உளவியல் விஷயங்களும் இருக்கும். அப்பப்போ நடுநடுல அதாவது கதை சொல்லிக்கிட்டே வரும்பொழுது இடையிடையே சில மாற்றங்களையும் தந்து அந்த வார்த்தைகள் நேரடியாக அம்பையினுடைய வார்த்தைகளாக நான் பார்க்கிறேன். சில வசனங்கள் அப்படி அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா உளவியல் ரீதியாக பெண்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள். வெளியே காட்டிக்காம இருக்கலாம் அந்த உளவியல் சிக்கல்கள், வெளியே தெரியாம ஒரு என்ன சொல்லுவாங்க, வடிவேல் சொல்வாருங்களா, பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரியான சில உளவியல் சிக்கல்களும் பெண்களுக்கு இருக்கின்றன. அப்படிங்கிற வெளியே காட்டிக்கொள்ளாத உளவியல் சிக்கல் இருக்கு. தனிமையை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. அவங்களோட சிறுகதைகள்ல தனிமையை பற்றி மிக அதிகமா பேசியிருக்காங்க. அதுல இந்த அம்மா ஒரு கொலை செய்தால் அப்படிங்கிற கதையிலையுமே தனிமையை பற்றி அதிகமா பேசுவாங்க. அந்த குழந்தை அம்மாவுடைய தனிமையை பேசுது. அதுதான் அந்த கதையில ரொம்ப முதன்மையான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். என்னுடைய தனிமையை நான் பேசுறது, குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை அவளுடைய தனிமையும் பேசுறா, அம்மாவுடைய தனிமையும் பேசுகிறாள். அப்படிங்கிற அடுத்தவங்களுடைய தனிமையையும் நாம் மதிக்கக்கூடிய நிலையில இருக்கணும். ஒரு பெண்கள், நான் ஆழமா படித்த இந்த 2 கதைகளுமே எல்லா மூலைகளிலுமே பெண்களை பற்றிய ஒவ்வொரு குறிப்பையும் முன்னெடுத்து செல்லுகின்றார். அடுத்தது உரிமை, சமூகத்துல என்னென்ன உரிமைகள் நமக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுதான் ரொம்ப ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா. பெண் விடுதலைக்கான தீர்க்கமான குரலாக அவங்களுடைய கதைகள் இருக்கின்றன. பெண் கல்வியின் சிந்தனைகள், சுய சிந்தனை வேணும். ஏன் படிக்கிறோம் அப்படின்னாலே சுய சிந்தனையோட இருக்கணும். சமூக எதிர்ப்புகளை நாம சரியான நிலையில எதிர்கொள்ள வேண்டும் என்பதை வைக்கிறாங்க. விடுதலை, பெண் விடுதலை அப்படிங்கிறத நம்ம இன்னும் இன்றைய மகளிர் கல்லூரியில பணியாற்றுறவங்களும் சரி, கல்லூரியில பணியாற்றுகிற எங்களுடைய பேராசிரியர்களுக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கு மாணவர்கள் எது விடுதலை எது சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கான வேறுபாடு தெரியாம இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அழகா பர்வீன் சுல்தானா சொல்றாங்க, என்னால எது எனக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறத கேட்டு பெறுதல் என்பது மட்டும் சுதந்திரம் இல்லை, எது நான் செய்ய மாட்டேன்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் செய்யாம இருக்கிறதுக்கு இந்த சமூகம் எனக்கு உரிமை தரணும், அதுவும் சுதந்திரம் தான், அதுவும் பெண்களுக்கான ஸ்பேஸ் தான் அப்படின்வாங்க. அந்த மாதிரி விஷயங்களை புரிய வைக்கிறதுல இவங்களுடைய கதைகள் மிக முதன்மை வாய்ந்ததாக இருக்கின்றன. அதாவது விடுதலை, சுதந்திரம் என்பதை பற்றிய சிந்தனைகளை, வாழ்க்கையின் மாற்றத்தை உருவாக்கும் சக்தியை சித்தரிப்பதாக இருக்குது.
கதையை சொல்லிக்கிட்டே வர்றதுல இந்த மான் கதையில இப்படித்தான் ஒரு பெண் இருக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பக்கம் படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணுமோ அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துடும். அந்த கடைசி பகுதி மட்டும்தான் இதெல்லாம் இப்படி பார்க்காதீங்க, பருவம் எய்தாதது என்பது உங்களுக்கு எந்த சிக்கலையும் தராது, நீங்களா இருங்க அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்ட நிலையையும் அவங்க அங்க தந்து போறாங்க. அதே போல பெண்ணுடைய உலகம் அப்படிங்கிறத ஆண் உலகத்தோடு சரிநிகரமா வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. இந்த காட்டில் ஒரு மான் சிறுகதையும் அம்மா ஒரு கொலை செய்தார் அப்படிங்கிறது 2 சிறுகதையினுடைய கதை சுருக்கத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். இது 2த்துல இருந்தும் ஒரு செய்தி தான். அதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு செய்தி எவ்வளவு நேரம் எடுப்பேன்னு எனக்கு தெரியாது, சரிங்களா? காட்டில் ஒரு மான் அப்படிங்கிற சிறுகதை. அண்ணி குழந்தை பேருக்காக கடைசி நேர வழியில இருக்காங்க. அப்ப சொல்லி அனுப்புங்க வள்ளியம்மாவை கூட்டு வர சொல்லுங்க அப்படின்னு அவங்க தயங்கி உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்த உடனே அவங்க அண்ணி சொல்றாங்க, அந்த மகப்பேறுல இருக்கக்கூடிய அந்த வயிற்றை எனக்கு அழுத்தி எனக்கு வலி இல்லாமல் பண்ணுங்க அப்படின்னு. இவங்க அந்த ஸ்பரிசத்தோடு செய்யறாங்க. நார்மல் டெலிவரி ஆகுது, குழந்தை பேரு. அந்த காட்சிக்கு பிறகு இந்த குழந்தைகள் எல்லாம் கதை சொல்ல கூப்பிடுறாங்க. என்ன ஏண்டா கதை சொல்ல கூப்பிடுறீங்க அப்படின்னு. இல்ல அத்தை, நீங்க கதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அத்தை. நிறைய அந்த குழந்தைகளுடைய வார்த்தைகள், அந்த குழந்தைகளினுடைய உரையாடல்ல இருந்து ஒரு புதிய விஷயங்களை பதிவு பண்றாங்க. நீங்க சொல்ற கதைகள்ல விலங்கோட விளக்கமும் கிடைக்கும் அப்படின்னும் பொழுது அதுலயே ஒரு விஷயம் பதிவு பண்றாங்க. அம்பை விலங்கு என்பதை விலங்குகளை மட்டும் அவங்க குறிப்பிடல, விலங்குகளுக்குரிய புத்தியோட வாழுகின்ற மக்களையும் அவங்க குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த குறியீடா நம்ம ஒரு படிமமா அந்த இடத்துல விலங்குகளோடு விளக்கங்களும் கிடைக்கும் அத்தை, கதை சொல்லுங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி. சின்ன குழந்தையினுடைய உரையாடலா அதை கொடுத்தா கூட பெரிய விஷயத்த நமக்கு தருது. அப்போ அந்த கதை சொல்றாங்க. ஒரு மான், ஒரு காட்டுல ஒரு மான் இருந்துச்சு, உன்ன மாதிரி அழகான ஒரு குட்டி மான். அந்த மான் வளர்ற தருவாயில என்ன மாதிரி வளர்ந்தது அப்படி கொண்டு வராங்க. அந்த கதையை கொண்டு வந்து இந்த மாதிரி அது ரொம்ப பயப்படும், கொஞ்சம் தூரத்துல நெருப்பு கண்டாலும் அது கண்ணு விழுரும், பாம்பு ஊர்ந்தா கூட பயந்து போய் எந்திரிச்சிடும், எங்கன்னா பறவை சத்தம் கேட்டா கூட பறவை ஒண்ணும் பண்ண போறது இல்லைல்ல மானை, ஆனா பறவை சத்தம் கேட்டாலும் இந்த மான் பயப்படும், எங்கேயாவது சிங்கம் சத்தம் கேட்டுச்சு. இந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களா இருந்திருக்காங்க, இந்த பெண்ணை சுற்றி எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள், சிங்கமாக, யானையாக, பாம்பாக, நெருப்பாக, வேடர்களாக இந்த மனிதர்கள் ஒரு பெண்ணை சுற்றி இருக்கிறார்கள். இது எனக்கு பருவம் எய்தாவிட்டாலும் நான் ஒரு தெளிவுக்கு வருகிறேன் அப்படின்னும் பொழுது, இந்த பெண் பருவம் எய்தாத பெண் அப்படின்ன உடனே இந்த சிக்கல்கள்லாம் இல்லை, நான் அந்த மான் தெளிவடைஞ்சிருச்சு, எதை பார்த்தும் பயப்படல அப்படின்னு சொல்வதாக அந்த கதை அப்படி முடிகிறது. இந்த கதையில இருந்து நம்ம ஒரு 3 விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்கலாம். பெண் சுதந்திரம் அப்படின்னாலும் அல்லது பெண்ணுக்கான சிந்தனை அப்படின்னாலும், ஒரு சமூகத்துல பருவம் எய்தாத பெண்ணையும் திருமணம் செய்துக்கிட்டதுக்கு ஒரு கேள்வி கேட்கும் ஒரு குழந்தை, மாமா ஏன் அத்தை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது இவளுக்கு பதில் இல்லை, பதில் சொல்ல முடியாது இவளால. இல்ல அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதான். அடுத்த கேள்வி, அப்ப உன்னை பிடிக்கலையா அத்தை? அப்போ இந்த கேள்விகள் எல்லாம் சமூகத்துல அப்படியே நடக்கிற ஒரு விஷயத்த அப்படியே பதிவு பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது. அதுதான் அங்க அவங்களுடைய கதைகளினுடைய முக்கியமான விஷயமே. ஒரு சமூக நடவடிக்கையை குடும்பத்துல நடக்கிறத அதே சொல்லாட்சியில, அதே அத்தாட்சின்னு ஒரு இடத்துல பயன்படுத்துறாங்க. இந்த என்ன அவங்களுடைய மொழியாடல் எந்த பகுதியை சார்ந்தது ஒரு சிறுகதையில அப்படி வருது சொல்லி, இப்படியான ஒரு உரையாடல்கள் மூலமாக அவங்க சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பகுதியில குடும்பத்துல சமூகத்துல என்ன நடக்குதோ அதை அப்படியே பதிவு பண்றாங்க. அடுத்த பகுதியில இப்படி நடப்பது தப்பு, இதுல இருந்து பெண்கள் எப்படி ஒரு தெளிவோட வாழ வேண்டும், எதிர்த்து வாழ வேண்டும் என்பதை தாண்டி தெளிவோட வாழ வேண்டும். இன்னொன்னு சொல்றாங்க, இந்த தெளிவை அடுத்தவர்களுக்கும் கற்றுத்தாருங்கள். அதுதான் இந்த குழந்தைகளுக்கு அந்த கதையை சொல்றாங்க. இந்த கதையை ஏன் குழந்தைகள் கிட்ட சொல்றது போல அம்பை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, பாரதியார் மாதிரிதான் ஓடி விளையாடு பாப்பான்ற பாட்டுல எப்படி குழந்தைகள் கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போறாரோ, புதிய ஆத்திச்சூடியில எப்படி குழந்தைகளுக்கான விஷயம் போல சொல்றாரோ, அது போல இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த விடயங்கள் எல்லாத்தையும்
குழந்தைகளுக்கு சொன்னாதான் அடுத்த தலைமுறை மாறும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையும் குழந்தையை மையமிட்டதாகத்தான் இருக்கு. அடுத்த கதையும் குழந்தையை மையமிட்டதாக தான் இருக்கு. அடுத்த கதை என்ன அப்படின்னா, அதுல ஒரு சின்ன பெண் இருப்பா, ஒரு 13 வயது பெண் குழந்தை. அந்த குழந்தை என்ன பண்ணும், வீட்டுல 3வது குழந்தை, ஒரு அக்கா ஒரு அண்ணன், இந்த குழந்தை கடைசி குழந்தை. அக்கா பெரியவளா இருப்பா, அண்ணன் ஓரளவு இருப்பா. அந்த குழந்தை ரொம்ப அட்ராசிட்டியா வளரக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கும். ஏன்னா கடைக்குட்டி அப்படிங்கிறதுனால பிராமண குடும்பத்தை சார்ந்த ஒரு கதையாக இந்த கதையை கட்டமைக்கிறாங்க. ரொம்ப அட்ராசிட்டியான குழந்தை. நினைச்ச நேரத்துல மரம் ஏறும், நினைச்ச நேரத்துல பள்ளிக்கூடத்துல இருந்து வரும், நினைச்சதை நினைச்ச இடத்துல போய் எடுத்து சாப்பிடுவோம். இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நம்ம அந்த அந்தனர் குடும்பத்திற்கு உரிய சில கட்டு திட்டங்கள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்தனர் குடும்பம் அப்படிங்கிறது இவங்க சொன்னதுனால நான் அதை சொல்றேன். சில குடும்பங்கள்ல சில விதிமுறைகள் வச்சிருப்போம். அந்த விதிமுறைகளை அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா உடைக்குது, வெளிப்படையா உடைக்குது. என்னன்னா, தீபாவளி அன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னா, நான் ஏன் இன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கணும், நான் குளிக்க மாட்டேன், அடம் பிடிக்கிறது அப்படியே பதிவு பண்றாங்க. காலையில வீட்டுல பூஜை நடக்குதுன்னா, நீ பூஜையில உட்கார்ந்துருக்கணும், இங்க அம்மா கூட வந்து நிற்கக்கூடாது அப்படின்னா நான் அம்மா கூட தான் நிற்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 13 வயது பெண் குழந்தையை உடைக்கும் சிந்தனை கொண்ட பெண் குழந்தையாவே கூட்டிட்டு வராங்க. வந்துட்டு அதற்கு பிறகு எப்படி மாற்றுறாங்க, அது எப்படி இந்த சமூகம், அதை எப்படி இந்த குழந்தை எதிர்க்குது, எப்படியான விஷயம் அவங்க அம்மாவே அதை செய்யறாங்க அப்படிங்கிறதா, அம்மா ஒரு கொலை செய்தால் அப்படிங்கிறதா முடியுது. அதுல ஒரு காட்சி, அந்த குழந்தை தூரம் இருந்து அம்மாவை பார்க்கும். இன்னைக்கு கேமராவை கொண்டு போறாங்க இல்லைங்களா, நான் வறுமையை பற்றி பேசும்போது சொல்வேன், என்ன உலகத்துல யார் வேணாலும் எப்படி வேணாலும் காட்சிப்படுத்திட்டோம் வறுமையை பத்தி, எங்கால் காட்சிப்படுத்தின மாதிரி வேற எந்த இடத்துலயும் காட்சிப்படுத்த முடியாதுங்க. நம்மளுடைய சங்க இலக்கிய பாடல்ல பூனை தூங்கிய அடுப்புன்னு ஒரு காட்சி வரும், வறுமையினுடைய உச்சம் இல்லைங்களா. இதை விட உச்சகட்டமா எந்த இலக்கியமாகட்டும், எந்த சினிமாவாகட்டும், எந்த காட்சி பெட்டியாகட்டும் காட்சிப்படுத்த முடியாது வறுமையை. அது போல இவங்க ஒரு விஷயத்த ரொம்ப அழகா நம்ம முன்னால ஒரு ஓட வைக்கிறாங்க. என்னன்னா, அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத, அடுப்பு தள்ளுற வெளிச்சத்துல அவங்க அம்மாவுடைய முகம் எப்படி தெரிந்தது அப்படின்னு ரொம்ப அழகா அந்த காட்சிப்படுத்துகிற திறனும் ஒரு கதையாசிரியராக, ஒரு இலக்கியவாதியாக ரொம்ப அழகா கொண்டு போறாங்க. ஆகச்சிறந்த வடிவமைப்பாக, அழகியலாக அந்த இடத்த நான் பாக்குறேன். அந்த குழந்தை தூரத்துல பாக்குது, அவங்க அம்மா வெண்ணி வச்சிட்டு இருக்காங்க, அடுப்பு ரெட்டை அடுப்பு, ஒரு அடுப்புக்கு மட்டும் எரிய வைக்கிறாங்க. இது எல்லாமே அந்த குழந்தை, அது ஒரு குறியீடான ரெட்டை அடுப்பு, ஒரு அடுப்புல மட்டும் நெருப்பு இருக்கு, இன்னொரு அடுப்புல பாத்திரம் மட்டும்தான் இருக்கு, நெருப்பு இல்லை. இந்த இருந்த நெருப்பு அதுல பட்டு அங்கிருந்து வரக்கூடிய ஜுவாலையின் வழியாக அவங்க அம்மா முகம் தெரிகிறது. அதுவும் ஒரு பாதி முகம் தெரியுது. பச்சை கலர் ரவிக்க போட்டிருக்காங்க, மஞ்சள் கலர் புடவை போட்டிருக்காங்க. இந்த மஞ்சள் கலர் புடவையும் அந்த நெருப்பினுடைய வெளிச்சமும் கான்ட்ராஸ்டா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ரசனையோட, ஒரு அழகியலோட ஒரு அம்மாவை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை. ஏன் அவங்க அப்படி பண்றாங்க அப்படிங்கிறது, அவங்க அம்மாவை எப்படி ரசிச்சாங்களோ கடைசி கதையினுடைய முடிவுல அப்படியே அவங்க அம்மாவை வெறுக்கிறாங்க. அந்த வெறுப்பினுடைய முன்னோட்டமாக அவங்க அம்மாவை அவங்க ரசிக்கிறதா, அவ்வளோ பாசம் வைக்கிறதா காட்டுறாங்க. அப்ப இந்த குழந்தை ரொம்ப ஒரு துடுக்குத்தனமான குழந்தையா வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது, தீபாவளி அன்னைக்கு ஆசைப்பட்டு வாங்கிய வெல்வெட் பாவாடை சட்டை, அன்றைக்குதான் அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிடுறா. அவளுக்கு ஒரு பயம், பெரிய பிள்ளை ஆயிட்டோன்னே அந்த அவளுக்கு பிடித்த அந்த பாவாடை சட்டை போதே அப்படிங்கிற ஒரு வருத்தம். ஏன் கொடுக்கணும், நான் வச்சுக்க கூடாதா, தோச்சி நான் போட்டுக்க கூடாதா, அங்க தொடங்குது. அவங்க அம்மா வேற இல்லை, 6 நாள் கழிச்சுதான் அவங்க அம்மா வருவாங்க. இந்த 6 நாள்ல என்னென்ன பிரச்சனைகள் அவள் எதிர்கொள்ளுகிறாள். ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும், மரம் ஏறக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு போனா 3 மணிக்கு வந்துடணும். அவள் லேட்டா வந்தோடனே பதறி போய் எல்லாம் கேட்பாங்க, எங்க போயிருந்தேன் அப்படின்னா, பள்ளிக்கூடத்துல இருந்து தான் வரேன், நான் மரத்தடியில உட்காந்துருந்தேன் அப்படின்னு திட்டுறாங்க எல்லாரும். இவ்வளவு நாளும் நான் அப்படிதானே வந்தேன், இப்ப மட்டும் ஏன் திட்டுறீங்க அப்படி என்று ஒரு எதிர்ப்பு குரலை அங்க பதிவு செய்துட்டே இருக்காங்க. அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா எதுக்காக ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னா, அவர்களுடைய தங்கை மகளுக்கு பெண் பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்காக கும்பகோணம் பயணம் போயிருக்காங்க. அவங்க வந்து இறங்கியவுடன் அவங்க அப்பா கேட்கிறாரு, என்ன கல்யாணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு. பொண்ணு முடிஞ்சிச்சா, இல்லை இல்லை, ஏன் மாப்பிள்ளைக்கு பிடிக்கலையானா, மாப்பிள்ளை பொண்ணு கருப்பா இருக்கிறான்னு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த குழந்தை அவங்க வீட்டிலேயே, இந்த குழந்தை வந்து கருப்பான குழந்தை. அவங்க அப்பாவே எப்படி கூப்பிடுவாருன்னா, கருப்பி இங்க வான்னு தான் கூப்பிடுவாரு. ஸோ கருப்பு அப்படிங்கிறது மாநிலமான கருப்பு. அவங்க குடும்பத்துல அந்த பிள்ளை கருப்பு பிள்ளை. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, நான் அதெல்லாம் இவளுக்கு ஒன்றும் பெருசா தெரியல. அவ என்ன நினைக்கிறான்னா,
அம்மா வந்துட்டாங்க, 6 நாள் கழிச்சு அம்மா வந்துட்டாங்க. 6 நாளா என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அம்மா வந்தோடனே நம்மள எல்லாத்துக்கும் விட்டுருவாங்க அப்படின்ட்டு ஓடி வந்து நிக்கிறா. அம்மா வந்து தூக்கிப்பாங்க நம்மள நினைச்சிட்டு ஓடி வந்து நிக்கிறா. இந்த கான்வர்சேஷன் கணவன் மனைவிக்குள்ள போகுது. கருப்புன்னு சொல்லி அவன் வேணான்னு விட்டுட்டான் அப்படின்னோடனே நிறத்துல என்னடி கிடக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு இவ வந்து பொறுமையா நின்றுட்டு அவங்க அம்மாவோட முந்திய இருக்கிறா. இப்படி திரும்பி பார்க்கும்போது இவ வேற இந்த நேரத்துல ரொம்ப அவசரமா, உனக்கு இப்ப வந்தே ஆகணுமா, இப்ப இது நீ இப்படி உன்னுடைய மாற்றம் வரவே வேணுமா அப்படின்னு ஆசையா கொஞ்சாம அங்க கருப்பா இருக்கா பொண்ணு வேணான்னு சொல்லிட்டாங்கன்ற ஒரு ஆதங்கத்துல இந்த குழந்தை கருப்பா இருக்கான்னு உடனே பெரிய பிள்ளை ஆயிட்டாலே கல்யாணம் பண்ணணுமே, பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு அம்மாவுடைய பார்வையில இருந்து அவளை கேள்வி கேட்கவும், அவ என்ன என்னுடைய மனதை கொலை செய்த அம்மாவாக இவள் நிற்கிறாள் அப்படின்னு அந்த கதையை அவங்க முடிக்கிறாங்க. என்னன்னா அம்மாவாக இந்த சமூகத்தை சித்தரிக்கிறாங்க அம்பை. இந்த சமூகத்துல எத்தனை பெண் பிள்ளை, குடும்பத்தை தாண்டி எவ்வளவோ பெண் குழந்தைகள், இந்த சமூகம் தான் என்னுடைய உலகம்னு வெளியே வருது. ஆனா இந்த சமூகம் அந்த குழந்தைகளை சில சிக்கல்களுக்காக, மூட நம்பிக்கைகளுக்காக பெண் குழந்தைகள் எப்படி அடக்கப்படுகிறார்கள், கட்டுக்குள் வைக்கப்படுகிறார்கள், இதுல இருந்து வெளியே வர்றது எப்படி அப்படிங்கிறதையும் இந்த சிறுகதைகள் முன்வைக்கின்றன. ஆக ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அம்பையினுடைய சிறுகதைகள் பொதுவாக பெண்களினுடைய சமூக சிக்கல்களையும் குடும்ப சிக்கல்களையும் உணர்வு சார்ந்த சிக்கல்களையும் உடல் சார்ந்த சிக்கல்களையும் பதிவு செய்வதோடு இந்த சிக்கல்கள் நம்பிக்கைக்குரியதா, மூட நம்பிக்கையா, ஏற்புடையதா, மறுப்புக்குரியதான்றதையும் அலசி ஆராய்றாங்க. அந்த அலசி ஆராயும் பொழுது ஏற்புடையதாக இருந்தால் எந்த இடத்துல விமர்சிக்கல, ஏற்புடைய சில விஷயங்களுக்கு விமர்சிக்கலாங்க, ஏற்பில்லாத விஷயங்களுக்கு கடுமையாக விமர்சித்து காட்சிப்படுத்தி குறியீடுகளாகவும் படிமங்களாகவும் கதைகளில் நமக்கு தருகிறார்கள். வாய்ப்புக்கு நன்றி. பேராசிரியர் அவர்களுக்கு சி ராஜேஸ்வரி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாகித்ய அகாடமி மற்றும் பாரதி பல்கலைக்கழக பெண்களும் இலக்கியமும் நாடி சேதனா என்னும் படைப்பாளர் அரங்கத்தினை வரவேற்று அமர்ந்திருக்கும் அரங்கமும் உதயன் அவர்களுக்கும், தலைமை வகித்து அமர்ந்திருக்கும் பாரதி பல்கலைக்கழக ஐயா அவர்களுக்கும், தலைமை ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும், ஐயக்கத்தினை வழங்கி அமர்ந்திருக்கும் பூபதி ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கியிருக்கும் பாத்திவான சிவா அவர்களுக்கும் மிக அருமையானது ஒரு உரையினை வழங்கி என்னை கொஞ்சம் பயமுறுத்தி இப்ப எனக்கு 2 பேருமே அப்படியே பேராசிரியர்களா வெளியில இருந்து எல்லாமே பார்த்தவங்க. நான் வந்து சும்மா கொஞ்ச நாள் ஒரு சின்ன பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஆனாலாம் சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கே வந்துட்டேன். அதனால எனக்கு ரொம்ப பயமாவே இல்ல என்ன ஏதாவது பேசிடலான்னு வந்துட்டேன். நானும் ஒத்துக்கிட்டேன். எவ்வளவு நாளைக்கு தான் அப்படியே உள்ளாரே இருக்கிறது. ஒரு ஆசைதான் அவங்க எல்லாம் பாக்குறப்ப நானும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு முண்டி மோதி வருவேன். அப்புறம் திருப்பி போய் உட்காந்துருவோம். டக்குன்னு பார்த்தா ஐயோ இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்களே, நம்மளால முடியுமா அப்படின்னு சரி பேசுறதையாவது கேட்டுட்டு போவோம். சார் எங்க வீட்டுக்காரர் எங்க போறாரா அப்படி பின்னாடியே போய் அந்த நிகழ்ச்சியில நீங்க எல்லாம் பேசுறத கேட்டுட்டு ஏதோ என்னால முடிச்சதை நான் எழுதியிருக்கேன், அப்படியே படிச்சிருக்கேன். அதேதான் வேற எதுவும் செய்ய முடியாது. ராஜன் கிருஷ்ணர் அவர்கள் 5/11/1925 திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் எழுதுறப்பே என்னமோ சின்ன குழந்தை மாதிரியே இருக்கு பாருங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. முசிறியில் பிறந்தவர், பள்ளிக்கு சென்று முறையாக கல்வி பயிலாதவர். அந்த காலத்தில் பெண்கள் பூப்படையும் முன்பே திருமணம் செய்து வைக்கும் பழக்கம் இருந்தது. அதன்படி இவரின் 15வது வயதில் கிருஷ்ணனை மணந்தார். அவர் கணவர் வந்து ஒரு மின் பொறியாளர். கணவருடைய உதவியால தான் அவங்க படிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க படிப்பு வாசனையும் அது எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டிலே இருந்தவங்க. அவர் எங்கெங்க அலுவலர்கள் வேலையா இந்தியா முழுக்க பல இடங்களுக்கு போயிருக்கிறாங்க. அதனால தன்னுடைய மனைவியும் அழைச்சிட்டு போறப்ப அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறைகள்,
எல்லாரையும் நேரடியாக இந்தியா முழுக்க சுற்றி இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்களுடைய அவல நிலைகள், வாழ்க்கை முறைகள் எல்லாம் அந்த மக்களை பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், அவல நிலைகள், சமூக சிக்கல்கள், அரசியல் பின்னணிகள் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க 80க்கும் மேற்பட்ட படைப்புகளை இந்த உலகத்திற்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் 54 நாவல்கள் மட்டுமே 54, 16 சிறுகதை தொகுதிகள். இதில் வந்து பெண்ணியம் பற்றிய கட்டுரைகள் வந்து 5 கொடுத்துருக்குறாங்க. 4 வந்து வரலாற்று குறிப்புகள். அதில் 1 வந்து அவங்க வாழ்க்கை வரலாறு அவங்களே எழுதியிருக்கிறாங்க. இதில் பெண்ணியம் பற்றிய கட்டுரைகள் வந்து அது சொல்கிறப்ப எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம பாரதியார் வந்து அவர் பாட்டையே இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எழுதி விட்டுட்டு போயிடுவார், சொல்லிடுவாரு. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்க அனுபவிப்பாங்க, ஒரு வழி அனுபவிப்பாங்க சமுதாயத்தில். அது மாதிரி அவங்க பெண்ணுடைய திருமணத்தில் வந்து அவர் பாரதியார் பாட்டுக்கு எழுதி தள்ளிட்டாரு. பெண்ணுடைய திருமணம், அதாவது பாரதியாரோட பெண்ணோட திருமணம் நடக்கிறப்ப அவங்க என்னென்ன அனுபவிச்சாங்க அப்படின்றத ஒரு பெண்ணிய கட்டுரையாக வந்து அவங்க எழுதிட்டாங்க. அதை மையமாக வச்சு ராஜம் அவர்கள் எழுதியிருக்காங்க. இவங்களுடைய படைப்புகள் எல்லாம் கள ஆய்வு முறைப்படியே இருக்கும். இதில் வந்து குறிஞ்சி தேன் என்ற நாவல் வந்து மலைவாழ் மக்களின் வாழ்க்கை முறைகள், அவர்களுடைய குடும்பமான இன்பங்கள், துன்பங்கள், அவர்களுடைய இயலாமைகள், அந்த விலங்குகள் கூட அப்படியே பயணிக்கிறப்ப அவங்க எப்படி அந்த அதுகள்டேருந்து தப்பிச்சு வர்றது, அதை பற்றியே அந்த நாவல் முழுக்க இருக்கு. அடுத்து கரிப்பு மணிகள் என்பது 1990 கணவர் கூட தூத்துக்குடி செல்லும் பொழுது அங்கே இருக்கும் உப்பள தொழிலாளர்களுடைய வாழ்க்கை முறைகள், அவர்களுடைய அந்த அந்த இதில் வேலை செய்கிறப்ப அது ஏற்படக்கூடிய அந்த நோய், அந்த இது அதெல்லாம் வச்சு அந்த கரிப்பு மணிகள் என்ற நாவலை எழுதியிருப்பாங்க. அடுத்தது முள்ளும் மலர். இதுதான் எனக்கு எப்படி இவங்க ஒரு கொல்லக்கூட்டக்காரவங்களை போய் எப்படி ஒரு சத்திருப்பாரு, பீகாரில் போய் ஒரு கொல்லக்கூட்ட தலைவர் டாக்குமெண்ட்ஸியை வந்து ஒரு நேர்முக தேர்வே செஞ்சுருக்காங்க. எப்படி அவங்க ஒரு கொல்லக்கூட்டக்காரங்க எப்படி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. அதன் விளைவாக எழுதப்பட்ட நாவல் தான் முள்ளும் மலர். கூட்டு குஞ்சுகள் அடுத்தது தீப்பெட்டி குழந்தை தொழிலாளர்களை பற்றியது. குழந்தை தொழிலாளர்கள் எப்படி வந்து குழந்தைங்க வந்து இப்படி படிக்க முடியாமல் அடக்கி ஒடுக்க வச்சிருக்காங்க அப்படின்றத ஒரு விஜய் என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கோம். வேருக்கு நீர் என்ற நாவல், இதுதான் நான் ரொம்ப முழுமையாக படித்தேன். உண்மையிலே ரொம்ப அருமையான நாவல். அது வந்து இது வந்து 1993 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் இது. இந்த நாவல் நீலமலை மூளை காந்தி கிராமத்தில் துவங்குகிறது. ஆசிரியர் யமுனா, ராம்ஜி, ருக்மணி அம்மையார், சுமதி தாயி, ரங்கன், துரைதாசன், யமுனாவின் பெரியப்பா சூரியநாராயணன், அவரின் பெண் நீரு, உதயசூரியனுக்கு பிரச்சாரம் செய்யும் அருணா, சுதீர், இந்துநாத், கமலா அம்மையார் ஆகிய கதாபாத்திரங்களை கொண்டு இந்த நாவலானது நகர்கிறது. இருவர் வடுகர் இன மக்களின் குழந்தைகளை வைத்து காந்திஜியின் 100ஆண்டு விழாவை கொண்டாடி அவர்களுக்கு அகிம்சை பற்றிய பிரச்சாரம் செய்கிறார் யமுனா. நாவல் முழுக்க அகிம்சை பற்றியது. இதில் என்னன்னா அவங்க வந்து ரொம்ப எளிமையான உணவு சாப்பிட்றாங்க, வேறு காய்கறிகள் இதெல்லாம். இந்த சிப்ஸு சாப்பிட்றது கூட ஒரு பெரிய, அது கூட சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க. அந்த உணவுல சிப்ஸு கூட சாப்பிடக்கூடாது, சேர்க்கக்கூடாது, அது ஒரு பெரிய உணவு. அது நம்ம ரொம்ப எளிமையான உணவு சாப்பிடலாம், அதுக்கு பதில் இந்த மாவடு ஊற வைத்து சாப்பிடலாம் அப்படின்னு அதை சொல்ல வராங்க. யமுனா வந்து அவங்க நாவலாசிரியர் ஒரு சாதாரண எளிமையாக ஒரு உடை உடுத்தும் பெண்ணாகவும் தீர்க்கமாக முடிவெடுக்கும் தைரியமான பெண்ணாகவும் காட்டியிருக்கிறார். அதிகமாக படித்திருந்தாலும் அடக்கமான பெண்ணாகவும் படைத்திருக்கிறார் ஆசிரியர். நாவல் முழுவதும் அகிம்சை பற்றிய பேச்சு. கதாநாயகன், கதாநாயகி ஆகியோர் பேசும்போது கூட அகிம்சையை முன்னிறுத்தியும் இடையிடையே மார்க்சியம், இடதுசாரி, வலதுசாரி பற்றிய பேச்சு தலை காட்டுகிறது. இந்த கதாநாயகனும் கதாநாயகியும் பேசிக்கொள்ளும் பேச்சுக்கள் கீழே. கட்சி என்பது அவரவர் வைத்திருக்கும் பணத்தை பொறுத்தது. ஜனநாயகம் என்பது பலாத்காரம் கொண்ட கட்சி. எதிர்காலத்தில் நம்பிக்கை இல்லாதவன் அகிம்சை மீது நம்பிக்கை இல்லாதவன். மண்ணாங்கட்டிக்கும் அரசியல் சாயம் பூசினால்தான் விலை போகும்.
வேண்டியது கைலாட்டினம். ஏனெனில் மானம் காத்து கொள்ள துணி வேண்டும். மனிதனுக்கு விலங்குத்தன்மை மாற வேண்டும் என்றால் உணவு உடை உறையுள் வேண்டும் என்கிறார் வேருக்கு நீர் நாவல் மூலம் முன்னிறுத்துகிறார் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். இந்த பெண், இந்த யமுனா ஒரு கதாபாத்திரம் வந்து ரொம்ப எளிமையா எல்லாரும் அவங்களுடைய வேலையே என்னன்னா அகிம்சை கொள்கையை எங்கேயும் பறக்கிறது தான். அவங்க வந்து இதுல நீலமலையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போறாங்க, அங்க ஒரு பாத்ரூம் போறாங்க, பாத்ரூம் சரியில்லை, பாத்ரூம்ல எல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது அப்போ வந்து மொசை போட்ட பாத்ரூம், இப்போதான் நாம பாக்குறோம். அப்பயே அந்த இடத்துல இருந்திருக்கு, பாத்ரூம் அடைச்சி தண்ணி போல, உடனே தொடர்ந்து உங்க கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்து போறேன். ஆனா எப்படி என்னெல்லாம் போனாலும் ஒரு பெண் வந்து கடைசியா சமூகத்துல தனியா போக முடியாது. கற்பு என்றது ஒன்று தடுத்து நிறுத்தப்படுகிறது. அந்த இடத்துல கடைசியா ஒரு பிரச்சாரம் செய்ய ஒரு இடத்துக்கு போறாங்க, வலுக்கட்டாயமா ஒருத்தன் வரான் கூடையே, நான் வந்து உங்களை கொண்டாந்து விடுறேன் அப்படின்னு கார்ல வந்து ஏறுறான். அவனுடைய நடவடிக்கையால அதை மேல கைய வைக்கவே பார்க்கறான். அப்ப அந்த நேரத்துல அவங்களால அகிம்சையை கையாள முடியும். கையை டக்குன்னு உதறி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு அவங்க வேகமா ஓடி மனசு மூளையெல்லாம் ஒரு மாதிரி அது மாதிரி எந்த பஸ்ல ஏறணும் ஏதுன்னு தெரியாம ஒரு பஸ்ல ஏறி அவங்க போயிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்களால அகிம்சையை நிலைநிறுத்த முடியும் அப்படின்றத இந்த நாவல் மூலமாக அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இன்னும் பெண்ணின் மனம் அப்படின்ற ஒரு நாவல்ல வந்து முழுக்க அந்த 3 குழந்தைங்க, அந்த பிராமணர் குடும்பத்தை 3 குழந்தைங்க, அந்த குழந்தைங்களை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுல 3ஆவது பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. ஃபுல்லா ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த மாப்பிள்ளை அழைப்பை பற்றியது. அந்த பெண் வந்து எப்ப பாரு அந்த பொண்ணை பத்திய கல்யாணம் பேச்சு, அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி கல்யாணம் நடத்த போறோம், அப்போ 3ஆவது பொண்ணு கல்யாணம் நடத்த போறோம், எவ்வளோ பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டர் மாஸ் லைட்டு வெளிச்சம், அந்த புடவை காலையிலேருந்து அவங்களாம் விருது சாப்பிடாம இருப்பாங்களே அந்த இது ரொம்ப மென்மையான ஒரு மனதாக காட்டியிருப்பாங்க. அந்த 3ஆவது பெண்ணுக்கு திருமணம் நடக்குது. அந்த வேர்வையில அந்த பொண்ணு பயங்கரிச்சு கீழே விட்டார். அதை வந்து அப்படியே அந்த வந்த உறவினர்கள் எல்லாம் ஒரு மாதிரியா பேசுவாங்க, என்னடி இது உனக்கு இப்படி அடி நான் வளர்த்துக்கிறேன், இன்னும் ஒரு வேர்வை கூட தாங்க மாட்டேங்கிற அப்படின்னு. ஆனா அந்த நேரத்துலயும் ஒரு கேரக்டர் கொண்டு வருவாங்க, அவங்க மாப்பிள்ளை சைட்ல இருந்து வர ஒரு கேரக்டர். குழந்தை காலையிலேருந்து சாப்பிடாம இருக்காமா, இந்த காலத்துலயும் ஒரு ஜூஸ் கூட குடிக்காதே வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சரிப்படுத்துற மாதிரி ஒரு நல்ல உயர்வான எண்ணம் கொண்ட ஒரு கேரக்டர். அது மாதிரி வந்து அந்த இடத்த அவங்க சரிப்படுத்தணும். அது மாதிரி எல்லா இப்படியும் ஒரு நல்ல விதமான மென்மையான கொண்ட ஒரு பெண் கதாபாத்திரம் படுத்திருப்பாங்க. இப்படி எளிமையாக நல்லா எதிர்த்து பேசக்கூடிய, எல்லாத்தையும் முன்னிறுத்தி நிற்கக்கூடிய பெண் கேரக்டரையும் படிச்சிருக்கிறாங்க என்பதை இவருக்கு நாவல் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்களை பற்றி பேசுறதுக்கே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆனால் வந்து எப்படின்னா குழந்தை இல்லை, அவங்க 2 பேரும் குழந்தை இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய சொத்தெல்லாம் வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்களே ஏமாற்றி எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஒரு கணவர் வந்து ரொம்ப கூட இருந்து கடைசி வரைக்கும் இவங்களே பார்த்துருக்குறாங்க. அப்புறம் விஸ்ராந்தி என்ற ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லத்துல தங்கி இருக்காங்க. இவங்களை வந்து ராமச்சந்திரா மருத்துவமனையே வந்து இவங்களுடைய உடல்நிலை எல்லாம் கவனிச்சிருச்சு. அதனால இவங்க அந்த மருத்துவமனைக்கு கடைசி காலத்துல தன்னுடைய உடலை கொடுத்தாங்க என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஆரம்பத்தில் ஐயா ஒன்று சொன்னாங்க, கருத்தாளர்கள்லாம் பேசி முடிச்சோடனே நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேளுங்கன்னு நான் கேட்க சொல்லவே கேட்கறத விட கருத்துரை மாதிரி சொல்றேன், விமர்சனமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல ஏதாவது கேட்க சொல்லுங்க. அம்மா பேசுறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து என்னுடைய அருமை மாணவர் கருணாகரன் ஐயா மாணவருடைய துணைவியார். அவர் வந்து மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. அவங்களுடைய துணைவியார் மகிழ்ச்சி. அவங்க பேசுகிறப்ப காரைக்காலமையரை பற்றி பேசினாங்க. காரைக்காலமையர் வாழ்க்கை வரலாறுலாம் அழகாக சொல்லியிருந்தாங்க. அவங்க கடைசியில் அதையும் சொல்லிட்டாங்க, ஓடி விளையாடு பாப்பாவோட எப்படி பாரதியார் கொண்டு வர கருத்துக்களே அதே மாதிரி தான் அம்பையுடைய கருத்துக்களையும் இருக்குன்னு சொன்னாங்க. சந்திரிகையின் கதையை படித்தா தெரியும், சந்திரிகையின் கதை யார் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ தெரியும். அந்த அம்பையுடைய கருத்துக்களும் சந்திரிகையின் கருத்துக்களும் ஒன்று, ஒரே ட்ராக்ல இருக்கும். அவருடைய பாரதியாருடைய கவிதையை தான் படிச்சுட்டு இருக்கணும்.
பெரும்பாலும் பாரதினா கவிதைனா பாரதி. ஆனா அவர் எழுதின நாவல்களையும், அவர் எழுதின நாவல்களையும், கட்டுரைகளையும், சிறுகதைகளையும் படிச்சாதான் பாரதியார் உள்வாங்க முடியும். நம்ம கவிதையை விட்டு எட்டக்க போறதே கிடையாது. ஆகையினால அந்த நாவல் நல்லா இருக்கும். அந்த இது அது அம்மா வந்து இன்னும் அது என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, அந்த அம்பை வந்து அந்த பெண்ணிய தளத்திலையும் பாலிய தளத்திலையும் தான் இயங்கியிருக்காங்களா மட்டுமே, இல்ல தாண்டி வேற தளத்திலையும் இயங்கியிருக்காங்களா, வேற கதை போக்கு இல்ல, அந்த பெண்ணியும் சிந்தனையும் அடுத்தது அந்த பாலியல் பலாத்கார சிந்தனையும் மட்டுமே வளம் வந்திருக்காங்களா அம்பை, இது தாண்டி வேற ஏதாவது சிந்தனை போயிருக்காங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு கேட்கணும்னு எண்ணம் எனக்கு. வேற தளத்திலையும் கவிதைகள் கதைகள் எழுதியிருக்காங்களா? ஆனா முழுக்க முழுக்க நீங்க சொல்றது பாக்குறப்போ அதே தலைமையிலேயே ஆழமா அடித்தரமா இருந்திருக்காங்க. ஆமா அதுதான் ஒண்ணு. ஆமா இவங்க வந்து என்னை இப்ப படிக்க வச்சு கல்லூரிக்கு பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு போனாங்க இவங்க. ஆனா இவங்க இன்னும் ஆய்வு செய்யாம ஆய்வு நோக்கில படைப்புகளை கொண்டு போகாமே போயிட்டாங்க. என்னையும் வளர்த்துட்டாங்க. ஆனா அவங்க இன்னும் வரலைங்கிறது எனக்கு அவளை நிறைய வாசிப்பாங்க அவங்க. என்னை வாசிக்க வச்சதும் யூனிவர்சிட்டியில கொண்டு போய் நிப்பாட்டினது இவங்க தான். ஆனா வந்து இவங்க இன்னும் வரணும், இன்னும் நல்லா வரணும்னு ஆசைப்பட்டு அந்த குடும்ப பணிகளால என்ன தெரியல அதுக்கே பெரும்பாடு பட்டு அவங்க சமயம் குடும்ப பணிகள் இருந்ததுனாலே தெரியல அவங்க இன்னும் வரலையேங்கிறது என்னுடைய கவலை. வேற ஒண்ணுமே கிடையாது. நல்லா வாசிப்பாளர். வேற ஓகே நன்றி. அப்புறம் அவங்க சொல்லுங்கம்மா, இது வேற பெரிய மொழிகள் இருக்காமா? அங்க சைவ சமயம் மிக முக்கியமான ஒரு சமயம், வீரசைவம்னு சொல்லுவாங்க. கர்நாடகாவில் கன்னட சைவர்கள், வீரசைவர்கள் அங்க இன்னும் சைவத்துல தீவிரமா இருப்பாங்க. அப்ப அக்கம்மா தேவி அவங்களோட வரலாறு, அதே மாதிரி கலைக்கலமாரோட வரலாறு அங்க பேசப்படுது. நூல்கள் நிறைய வந்திருக்காங்க கர்நாடகாவில் கன்னட மொழியில. மொழிபெயர்ப்பு சம்பந்தமா ஒரு மொழிபெயர்ப்பு வந்து பிரெஞ்சில் வந்து இந்த காரைக்கால் பிரெஞ்சு ரெண்டு நூல் வந்து பிரெஞ்சில் வந்து ஆங்கிலத்தில் நம்ம மொழியல் பண்பாட்டு ஆராய்ச்சி வந்து பண்ணியாச்சு. அது பண்ணது யாருன்னா தங்கப்பாவும் வரதநாயகமும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மூன்று வந்து வெளியிடல. மாங்கனி திருவிழாவில் வந்து வெளியிட போறாங்க. அந்த நூல் வடிவெல்லாம் முடிஞ்சிடுது. அவங்க இயக்குனரா இருக்கிறப்பே அவங்க ஒரு தனி விழா வச்சு வெளியிடுறதுக்கு ஏற்பாடு ஆச்சு. அதுக்குள்ள அவங்க பணி நீட்டிப்பு இல்லாத போனதால அது அப்படியே அருமையான பணி கேட்டதுனால தெரிஞ்சுது. அவங்க தான் சொல்லிட்டாங்க வேற பல தளத்திலேயே அவங்க எழுதியிருக்காங்க. நிறைய அதாவது ஒரு சிறுகதையும் எடுத்துக்கிட்டோம்னா பெண்ணிய சிந்தனைகள் கூடுதலாக, பெண்ணிய சிந்தனைகள் பெண்களுக்கான தளம், அது அவங்களுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்கும். ஆனா சமூக பிரச்சனைகளையும் அவங்க நிறைய பேசியிருக்காங்க. கலாச்சார கலை மற்றும் கலாச்சாரம் பத்தி நிறைய பேசுறாங்க. கலைகளை பத்தி பதிவு பண்ணியிருக்காங்க. கலாச்சாரம் பற்றிய சில பதிவுகள் என்ன, இப்படி இப்படி இதுதான் கலாச்சாரம் அப்படிங்கிறத பொதுமைப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேசுறாங்க. பாரதி நிறைய உள்வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். முழுக்க படிச்சீங்கன்னா அப்படிதான் இருக்கும். சரி, மகிழ்ச்சி. பாரதி பல்கலை பேரவை சார்ந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுனால கொடுங்க. அதேதான் அது கொடுக்கறதுனால எங்களுடைய பாரதி பல்கலை பேரவையுடைய தலைவர் அவர்கள் முதல்ல இவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு சரி, பேராசிரியர் அம்மாவுக்கு வாங்கம்மா வாங்க. எங்க கருத்தாளர்கள் அப்ப யாரோ ஒருத்தவங்க அதுல இருந்துடணும் இல்லையா, அது பதிவு பண்ணி தான் ஆகணும். அதை ஏன்னா ஒரு பெரிய அமைப்போடு இணைந்து ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்யும் பொழுது கருத்தாளராக சம்மதித்து விட்டு அங்கேயும் கடிதம் கொடுத்து விட்டு ஒப்புதல் கடிதம் கொடுத்து விட்டு இங்கே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கல்லூரியிலே இதே கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியை பெயர் வேணாம், அவங்களுடைய பெயரும் போட்டு போயிடுது. ஆனால் திடீர்னு வந்து ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக என்னால் முடியாது, இன்னைக்கு வந்து கமிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோடனே உங்களுக்கு எப்பவுமே தெரியும், ஐயாவுக்கு தெரியும், போன ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அந்த இடத்தை வந்து தொந்தரவு செய்து நடத்த விடாம ஒரு குழு பண்ணாங்க. அது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பீக்கில். அப்போ எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகும்னு பாருங்க. அதே போல ஒரு 3 கருத்தாளர் தான் நாங்கள் போடுறோம். ஒரு கருத்தாளர் வந்து திடீர்னு ஒப்புதல் கடிதம்லாம் கொடுத்துட்டாங்க, இப்போ வரலன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நீங்கள் விட்டுடுங்க, நீங்கள் ஒன்றும் அதுக்காக ஒன்றும் சிரமப்பட வேணாம். ஒருவேளை அவங்க கடைசி நாள் ஏதாவது ஒரு காரணத்தால வர முடியாமல் போயிருந்தா நம்ம மாற்ற முடியுமா, அதனால மாற்ற வேணாம், அப்படியே விட்டுடுங்கட்டாங்க. அழைப்பிதழில் வந்து அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் அந்த பெயரை மட்டும் பிளாக் பண்ணிடுங்க, எதிர்காலத்திலே அவங்க பேசுவதற்கோ
அல்லது கல்லூரி நடத்துவதற்கோ வாய்ப்பு வழங்க வேண்டாம். ஏன்னா இதை வந்து நம்ம பதிவு பண்றது காரணம் ஒரு சம்பத்தையா தெரியணும். இப்போ நான் என்ன பண்றேன், அப்போ வந்து ஒரு தலைப்பு கொடுத்தாச்சு, நல்ல ஒரு தலைப்பு, ராஜம் கிருஷ்ணன். அதை பேசுவதற்கு யாராவது ஒரு பெண் வேணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லும் பொழுது உடனே அங்கிருந்து நண்பர் சீனிவாசன் வந்து தொலைபேசி பண்ணி நன்றியூரில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி அம்மாவை அப்படியே நம்ம அந்த இதுல பட்டியல சேர்த்துடலாம். அவங்க என்னவா இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது பல்கலைக்கழகத்துல இருக்காங்க. அதே போல இதனுடைய துணை ஆசிரியர் சப் எடிட்டர், அவங்க அந்த புத்தகம் இருக்கு இல்லையா, அவரே சப் எடிட்டர். இவர் கூட ரெகுலரா உட்காந்து வேற வழி இல்லை, இவரோட உட்காந்தா என்ன பண்ண தெரியும், சமையலும் செய்யணும், படிச்சு ஆகணும், ஏதாவது எழுதியணும், திருத்தம் ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். அப்ப நிச்சயமா ஆற்றல் உண்டு, எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன் ஆற்றல் உண்டு. அப்ப சொல்லும் பொழுது கண்டிப்பா நீங்க போட்டுருங்க, அந்த தலைப்பை அவர்களுக்கு ஒதுக்கி விடுங்கன்னு சொன்னாங்க. இதுல கூட பார்க்கும் பொழுது எல்லாரையும் விட்டா பேரப்புள்ள பாத்தீங்கன்னா அவங்க பேசும் பொழுது இவர் வந்து கை நடுங்குது, இவருக்கு நடுங்குது. அவங்க தெளிவா பேசுறாங்க, ஆனா இவருக்கு தெரியல ஒரு நடுக்கம். பாரதி வந்து அம்மான்றதால ஸ்பெஷலா ஒரு 4 இடம் நிறுத்தி எடுக்கிறாரு. இவரு பேரப்புள்ள வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட் வச்சுட்டு அவர் வந்து படம் முடிச்சிருக்காரு. ஆமா, அவர் வந்து அம்மாவுக்கு வந்து சிறப்பு பாருங்க. அதாவது எல்லா நாளுக்கும் சிறப்பு உண்டு, எல்லாருக்கும் சிறப்பு இருந்தாலும் கணவர், மகன், பேரன் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து படம் எடுத்துட்டு இருக்காங்க. இவர் மனதளவில் எடுத்துட்டு இருக்காரு, அவங்க 2 பேரும் வந்து இயற்கையா வந்து கருவியை வச்சு எடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப மகிழ்ச்சியாமா நீங்க வந்து எனக்கு கடைசி நேரத்தில் நாங்க சேர்க்கல, நீங்க ஏற்கனவே பட்டியல இருந்தீங்க, ஆனா கொஞ்சம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கோம், கொடுத்து நீங்க அதை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. நாரிசேதனாங்கிறதுடைய முழு இது வந்து அவங்க. அதனால இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சி இனிமையாக நடந்து, நான் ஏதாவது சாப்பாடு வர வரைக்கும் அதாவது சரி அப்படியே கொஞ்சம் ஒப்பேற்றன்னு பார்த்தா அதுவும் அன்பழகன் வந்து ஒரு இது கேட்கிறாரு, ஏதாவது அவர் இவர் சொல்லிட்டாரு அப்பவே, நான் போன் பண்ணுவேன், ஆனா அவர் வந்து 65 இருக்கான்னு கேட்பாரு அப்படின்னு கேட்டாரு. அதே போலதான் அவர் வந்து ஒரு சிக்னல் கொடுத்தாரு, சரி வாங்கி தரேன் உட்கார வச்சிருக்கேன், போயிட மாட்டாரு. ஏன்னா அவங்க நீங்களும் நீங்க பேசதான் போறீங்க. அதனால இது என்னுடைய கருத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். சம்பத்தையா வந்து பேசுறதுக்கு முன்னாடியான சம்பத்தையா வந்து தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே சாகித்ய அகாடமியில சீனியர், அவங்க ஏற்கனவே இருந்திருக்காங்க, நிறைய செயல்பாடுகள் பண்ணிருக்கிறதால இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப மிகச்சிறப்பாக, கொஞ்சம் கூட வெயில தெரியல, வெளியில போனா என்ன எப்படி உங்களுக்கு தெரியல, ஏன்னா பயணம் உள்ள போகிறது தெரியுது, எப்படி அந்த கதவு ஒட்டிலே தெரியுது அளவு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால நல்ல ஒரு அறை, நல்ல ஒரு அரங்கம், நல்ல ஒரு நிகழ்வு, இதை நிறைவாக நடத்தி முடித்திருக்கிறோம் என்ற மன நிறைவு. நன்றி உரைக்கு முன்பாக அருமை சகோதரர் சம்பத் அவர்களே சில கருத்துக்களை வழங்க அன்போடு அழைக்கிறேன். சந்திப்புல வந்து மிக முக்கியமான பெண் படைப்பாளரை கொடுத்தாரு. கரைக்கலமே மிக முக்கியமான ஒரு பெண் படைப்பாளர் ராஜம் கிருஷ்ணன், அம்பை, 3 பேருமே மிக மிக பங்களிப்பு செய்தவங்க. அதனால தான் நானும் வந்தேன், நீங்க முழுக்க நிகழ்ச்சிக்குள்ள உட்காந்து நான் வந்து கேட்க ரொம்ப சந்தோஷம். அதுல வந்து ராஜலட்சுமி ஆனாலும் சரி, லட்சுமி ஆனாலும் சரி, ராஜேஸ்வரி ஆனாலும் சரி, 3 பேருமே தன்னுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப மிக சிறப்பாக வைத்தாங்க. அதாவது வந்து இந்த பெண் படைப்பாளர் சந்திப்பு என்பது இது ரொம்ப முழுக்கவே நீங்க வீடியோ பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, பண்ணிருக்கேன், நல்ல சிறப்பான இது. அதுல ராஜலட்சுமி வந்து கதைக்கலங்களை பத்தி பேசினாங்க. அவங்க நான் நினைச்ச ஒரு கருத்தை வந்து தொட்டாங்க. அதாவது அவங்களுடைய அந்த கதைக்கலாமை பற்றியான அந்த வரலாறு இருக்கு இல்லையா, அது நம்மகிட்ட வந்து புறவெளியில வேற விதமா இருக்கு. ஏன் வந்து கணவன் வந்து பிரிஞ்சான் அப்படின்றதுக்கு அவங்க ஒரு கருத்து ஒன்று சொன்னாங்க. என்ன கருத்துன்னா, ஒரு பெண்ணினுடைய அறிவையும் ஆற்றலையும் வந்து ஆண்களால வந்து தாங்கிக் கொள்ள முடியாது, பொறுத்துக்கொள்ள முடியல, பயம் வேற, அதனால அவன் விலகி போயிட்டான்னு ஒரு கருத்தை ரொம்ப திறமா வச்சாங்க. அதை நான் எதிர்பார்த்த கருத்து. அதோட மிக முக்கியமான கருத்து அவங்க சொல்லலை. என்னன்னாக்கா, பொதுவாகவே பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெண்பார்ப்புலவர் கணவன் போயிட்டா அந்த பெண் என்ன செய்யும், ஒரு மூலையில போய் முடங்கிடுவாங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. கணவன் எல்லாம் வெளியில வரமாட்டாங்க, எந்த இதுன்னு கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் காரைக்காலனர் அப்படி இல்லை, வெளியே வந்தாங்க. எந்த சமயம் பெண்ணை வந்து பின்னுக்கு தள்ளியதோ அதே சமயத்திலே அவங்க வந்து தன்னுடைய சிந்தனையை வந்து மிகப்பெரிய சாதிச்சு காட்டினாங்க. ஏன்னா அதையும் அவங்க சொல்லலை. என்னன்னாக்கா, தொல்காப்பியர் உங்களுக்கு தெரியும், 3 வகையான பொருள் சொல்லுவார். முதற் பொருள், கருப்பொருள், பொறிப்பொருள். இது வந்து பகுத்தறிவு அடிப்படையில் தொல்காப்பியர் சொன்ன தமிழ் சிந்தனை மரபு. ஆனா அதே சமயத்தில் வந்த காரைக்காலமையார் வந்து என்ன செஞ்சாங்கன்னாக்கா, சைவ சமயத்துக்கு மிக முக்கியமான பேர் எதுனா பதி, பசு, பாசம். அதுதான் அததான் அந்த அந்த சிந்தனைக்கு, சைவ சித்தாந்த சிந்தனைக்கு வேறாக இருந்தவர் வந்து காரைக்காலமையார்.
அதில் பல பாடலில் வந்து அவங்க வந்து அதை பற்றி எடுத்து சொல்லிக்கிறாங்க. பதி என்பது தலைவன், அதுதான் முதற் பொருள். அதே மாதிரி வந்து பாசம் என்பதுதான் உரிப்பொருள் இல்லையா? அந்த மூணு, அந்த முதற் பொருள், பரிபொருள் பொருள், அதுதான் வந்து இவங்க வேற விதமாக சைவ சமயத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த சிந்தனையை உருவாக்குறது வந்து காரைக்கால். அது மட்டும் இல்லை, இலக்கியத்தில் மிக முன்னோடி அந்த தூது, அதுக்கப்புறம் வந்து மாலை, அப்புறம் அந்த இந்த 3 இலக்கிய வகைமைக்கு வந்து மிக மிக முக்கியமானவங்க இவங்க தான். இந்த காடு வருணனை பற்றிய முக்கியமானவங்க இவங்க தான். தமிழிசைக்கு வந்து இவங்க தான் முக்கியமா. யாப்புல கட்டளை கலித்துறைக்கு வந்து இவங்க தான் வந்து முன்னோடியாக இருக்கிறாங்க. இப்படி வந்து ஒரு இலக்கியத்துக்கு வந்து மிக சிறப்பான பணி ஆற்றி இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெண்பால் புலவரை வந்து நம்ம வந்து முன்னெடுப்பது வந்து மிக மிக முக்கியமான ஒன்று என்ற கருத்தை வந்து அவங்க வச்சாங்க. அதே போல் லட்சுமி தத்தை வந்து சொன்ன கருத்து வந்து அம்பையனுடைய மிக முக்கியமான, அதாவது வந்து ஒரு மனிதன் உடல், அந்த உடலில் நடக்கிற நிகழ்வு என்பது இயல்பானது, இயற்கையானது. அதை போய் வந்து பெருமையாக்குவதோ சிறுமையாக்குவதோ ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஆண் சமூகம் என்ன செஞ்சிருக்குதுன்னு சொன்னாக்கா, சில நிகழ்வுகளை வந்து தீர்த்தி என்றும் இது இழிவானது என்றும் வந்து உருவாக்கிட்டாங்க. அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு பெண் வந்து பூ பெய்துதல் நம் தமிழ் சமூகம் கொண்டாடும். அதை கொண்டாடுவாங்க. மஞ்சள் நீர்லாம் செய்கிறாங்களே மிக கொண்டாடும். ஏன்னா அதுதான் உயிராற்றல், உயிராற்றலை உருவாக்கக்கூடியது அது. ஆனால் அது பிற்காலத்தில் என்ன ஆச்சுன்னாக்கா, அதை தீர்த்து என்று ஒதுக்கி அந்த பெண்ணை வந்து அவ்வளவு கொடுமைப்படுத்துவாங்க, தனிமையாக்குவாங்க. ஒவ்வொரு மாதமும் தனிமையாக்கி மிக சித்திரவதைக்கு உள்ளாக்குவாங்க. அதை தான் அந்த அம்பை வந்து அற்புதமாக வந்து அந்த கதையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை ஆழமாக அவங்க தொட்டு பேசினாங்க. இவங்க 2 பேருமே எங்கள் புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்துடைய மாணவர்கள். அதில் என்னுடைய மாணவி வந்து ராஜலட்சுமி வந்து அவங்க சொல்லலைங்க. அவங்க பிஹெச்டி வந்து என்ன தலைப்பில் செஞ்சாங்கன்னாக்கா, தமிழ் புதுக்கவிதையில் பெண் அடையாள உருவாக்கம், அதுதான் அவங்க செஞ்ச ஆய்வேடு. அந்த சிந்தனையில் வந்து நல்லா சிந்தனை செய்து தன்னுடைய கருத்தை முன்வைத்தார்கள். அதே போல் லட்சுமி தத்தையை வந்து சீவக சிந்தாமணி குடும்ப அமைப்பு, அதை பற்றி அவங்க செஞ்சிருக்கிறாங்க. 2 பேருமே அதுக்கு சலைச்சவர் அல்ல என்பதால் இவங்களும் நிரூபிச்சிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக ராஜம் கிருஷ்ணன்லாம் மிகப்பெரிய பங்களிப்பு. அதை முழுக்க நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. ரொம்ப எளிமையாக சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி அழகாக சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இந்த 3 பேருமே வந்து தங்களுடைய கருத்துக்களை மிக சிறப்பாக அமைச்சாங்க. அதற்கு வந்து உறுதுணையாக இருந்தவர் பாரதி வாங்கர். அவர் எனக்கு வந்து 90 நிறுவனத்தில் வந்து நான் வந்து வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து பழக்கம். அவர் எப்படி எனக்கு பழக்கமானார்னா, அந்த கவிதை தொகுப்பு நான் செஞ்சேன். அப்போ அவர் வந்து சந்தித்தேன். அதில் வந்து தொடர்ந்து எனக்கு வந்து நண்பராக இருக்க பல முறை நான் இங்கே வந்திருக்கிறேன். அதனால் அந்த வகையில் வந்து அவர் இந்த சாகித்ய அகாடமியோட இணைந்து இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, அதுதான் உங்களுக்கு பெருமை. ஆனால் இன்னொரு வாய்ப்பு அவருக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். சிறுவர் இலக்கியத்துக்கு பங்களிப்பு மிக ஏராளம். அதனால வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அமைந்த சாகித்ய அகாடமியுடைய முருகையன், பூபதி பெரியசாமி, உங்களுடைய அமைப்புக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றியை சொல்லி அமைக்கிறேன். நன்றி. காரைக்கால் பற்றி நிறைய பேசுனதுனால அதை பதிவிடுவேன். தமிழ் இலக்கிய வெளியில் துறவு, பெண் துறவு, காரைக்கால் அம்மையாரை முன்வைத்து அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரை, அது 3ஆம் பரிசு பெற்ற கட்டுரை வந்து. அந்த கட்டுரையில் ஐயா சொன்னது போல அந்த பெண் துறவு அப்படிங்கிறது முதல்ல நம்ம சைவ வரலாறு எடுத்து பார்த்தோம்னா காரைக்கால் அம்மையார் தான் வருவாங்க. அதுக்கு முன்னதாக பெண் துறவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சமண சமயத்துல இருந்து வருது, பௌத்த சமயத்துல இருக்கு. இப்போ இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஏன் பெண் துறவு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த, இதை எப்படி சமயங்கள் பார்த்தன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுரை. அது ஒரு செய்தி. அது ஐயா சொன்னதெல்லாம் ஒரு செய்தி சொன்னேன். 2வது, அண்ணா இவ்வளோ விஷயம் நடந்திருக்குலாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் என் கணவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா பல்கலைக்கழகம் போயிட்டு அங்கிருந்து வேக வேகமா வந்தேன் நான். இல்ல வெளியே பேசிட்டு இருக்கேன். பழனி ஐயா கூட பேசிட்டு இருக்கேன். பழனி ஐயாவும் பழனியும் தூர்க்கதா? சரி உட்காந்துட்டு இருக்காங்க. என்னை கூட்டிட்டு போயிட்டு அங்க நேக் கமிட்டி வருதுங்க ஐயா. அதனால 10 நாளா ரொம்ப வேலை, இன்னும் 10 நாள் வேலை இருக்கு. அதாவது இன்னைக்கு விசியோட மீட்டிங், ஒரு டெமோ ஒன்று கொடுக்குறாங்க. அதில் தலையை காட்டிட்டு வரேன்னு நான் சொன்னேன் ஐயா கிட்ட. எனக்கு இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் தெரியாதுங்க ஐயா. ஆனால் நான் வந்து உண்மையிலுமே பல்கலைக்கழகம் போயிட்டு வேகமா என்னை நான் சொல்லிட்டேன் 11:20க்கு நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டேன். என்னை கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு அவரும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த செய்திகள் தான். நன்றிங்க.
ஒரே ஒரு செய்தி, ஐயா சொன்ன மாதிரி நிறைய பேசுறதுக்கு இருக்கு. காரைக்கால் அம்மையார் பற்றி ஒரு தனியா ஒரு கருத்தரங்கம் பண்ண முடியும். ஒரு 2 நாள் பேசலாம், அவ்வளோ தகவல்கள் கிடைச்சது. எனக்கு என்னன்னா இந்த அரங்கில் சில செய்திகளை அவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுனால கட்டுரையை வந்து நான் கொஞ்சம் குறைவாகவே முடிக்கணும்னு நினச்சேன். அதுவே 8-9 பக்கம் வந்துருச்சு கட்டுரை. இன்னும் ஒரு 2 செய்தி மட்டும் நான் சொல்லிக்கலான்னு பார்க்குறேன். நாயன்மார் வழிபாடுங்கிறது காரைக்கால் அம்மையார் தான் முதல்ல வழிபட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா திருநாவுக்கரசு முன்னேற்றாங்க. ஏன்னா தென்னிந்திய தமிழ் பண்பாடு அப்படிங்கிற அவருடைய நூலில் அதை பற்றி எழுதுகிறார். 63 நாயன்மார்கள் வழிபாடுங்கிறது பின்னாடி தான் உருவானது. அது முதல் நாயன்மார் யாரை வழிபட்டாங்க, தென்னிந்தியா முழுமையும் காரைக்கால் அம்மையார் வழிபாடு இருந்தது அப்படிங்கிறத அவர் ஆதாரங்களோட சொல்கிறார். அதே மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, இதை நான் சில ஆய்வுகள்லையும் பார்த்தேன். முதல் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த காரைக்கால் அம்மையார் அவங்களுடைய படைப்புகளை ஏன் 11ஆம் திருமுறையில் கொண்டு போய் வச்சாங்க? நம்ம இசைக்கு முதன்மையாக இருக்காங்க, படைப்புக்கும் சைவ படைப்புகளுக்கும் அவங்க தான் முதன்மையாக இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பாடல்களையும் வந்து 11ஆம் திருமுறையில் அந்த 12 அந்த படைப்புகளோடு சேர்த்து நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இன்னும் நிறைய ஆய்வுக்கான தலைகளை வந்து சரி, அவங்க பேசும்போது நான் சொல்லக்கூடாது. ஐயா சொல்லிடலாம். இப்ப இருக்க சூழல்ல நிறைய விஷயங்களை வெளிப்படையா பேசுற மாதிரி முக்கியம். அந்த சேக்கிழார் பெருமானே நம்ம எழுச்சியோட பேசுறோம். ஆனா இன்னைக்கு இருக்க நம்ம கால சூழல் வந்து எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுற மாதிரி இல்ல அப்படிங்கறதோட கவனமா பேச வேண்டிய ஒரு நிலையில நம்ம நிக்கிறோம் அப்படிங்கறத நான் யோசிக்கிறேன். ஏன்னா சரிதானே நான் சொல்றது? ஏன்னா நம்ம பணியில இருக்கோம், இங்க இருக்க சூழல் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப வெளிப்படையா நிறைய விஷயங்களை பேச முடியல. அப்போ ஊடகமா தான் சில செய்திகளை பேச வேண்டியதா இருக்கு. ஆனா ஆய்வு சார்ந்து இன்னும் கூடுதலா நம்ம பண்ண வேண்டியது இருக்கு காரைக்கால் அம்மையார் படைப்புகளை அப்படிங்கிற ஒரு கருத்து என்னோடது. அவங்களோட பகிர்ந்ததுல ரொம்ப நன்றி இல்லையா. இந்த செய்தியை நான் நினைச்சுக்கிறேன் என்னோட. அதே மாதிரி ராஜன் கிருஷ்ணன் பற்றி ஒரே ஒரு செய்தியோட ரொம்ப அழகா அவங்க வந்து சொன்னாங்க. ஏராளமான தகவல்கள் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. தொடர்ந்து ராஜன் கிருஷ்ணன் பற்றி எழுதியும் பேசியும் வந்துட்டு இருக்கேன்னா சமீபமா கூட எத்திராஜ் மகளிர் கல்லூரியில சென்னையில ஒரு நிகழ்ச்சி ராஜன் கிருஷ்ணன் பற்றி, அடுத்த ஒரு நிகழ்ச்சி தனியா அவங்களை மட்டுமே ஒரு 100ஆண்டு விழா, இந்த ராஜன் கிருஷ்ணன் அவர்களோட 100ஆண்டு விழா. இந்த 100ஆண்டு விழா தொடங்கும் போது அவங்க அக்டோபர் 20 அவங்களோட நினைவு நாள். அக்டோபர் 20 என்னுடைய கட்டுரை தி இந்துல பெண்ணின்றுள்ள ஒரு அரை பக்கம் முழுமையா போட்டிருந்தாங்க அவங்களுடைய நினைவா. அநேகமா நான் தான் முதல்ல 100ஆண்டை நினைவுபடுத்துறேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இப்ப மாதர் சங்கம், அவங்க இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் ஒரு நிகழ்ச்சி போன வாரம் நடத்தினாங்க. இப்படியே தொடர்ந்து நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து அவங்களை பற்றி ஒரு நூல் நான் இப்போ எழுதிட்டு இருக்கேன். அவங்களோட இந்த 100ஆண்டு நிறைவடைறதுக்குள்ள தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து அவங்கள நான் நேரில் பார்த்துருக்கேன், அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், அவங்களோட ஒரு 2-3 மணி நேரம் உரையாடி இருக்கேன். சென்னையில் நான் பணியாற்றிய கல்லூரிக்கு அவங்கள சிறப்பு விருந்தினராக பாரதி விழாக்கு அழைச்சிருக்கேன். எழுத்தும் வாழ்வும் ஒன்றா வாழ்ந்த ஒரு படைப்பாளி. உண்மையிலே அவங்க பேசும்போதே ஒரு நெகிழ்வாக பேசினாங்க. உண்மை அதுதான். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும் அவங்களோட தோற்றமும், அதே மாதிரி தான் அவங்களோட எழுத்தும் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சாகித்ய அகாடமியை கேள்வி கேட்ட ஒரு பெண் படைப்பாளி. அவங்க நிறைய கேட்டிருக்காங்க, இங்க பெண்களுக்கு இடம் குறைவா இருக்குங்கிறதையும் அவங்க நேரடியாக அதே மாதிரி வாழ்க்கை முழுக்க எழுதினாங்க. கலாய்வு, அவங்க அம்மையார் அழகாக சொன்னாங்க, கலாய்வு செய்து கடினமான உழைப்பை வந்து படைப்புக்காக அவங்க செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. அவங்களுடைய படைப்புகள் ஒவ்வொன்றுமே வந்து எளிய மனிதர்கள் பற்றியதா, குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள் பற்றிய கருத்துக்களை அவங்களுடைய வாழ்வியலை வெளிப்படுத்தினதா இருந்தது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அவங்க கடைசி காலத்தில் அவங்க சொன்ன மாதிரி காலம் அப்படிங்கிற ஒரு நூலை அவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுடைய நினைவுகளை டைரி குறிப்புகளாக அவங்க மருத்துவமனையில் இருக்கும்போது எழுதியிருக்காங்க. எனக்கு அது கிடைக்கல, இப்போதான் PDF அனுப்பியிருக்காங்க. எனக்கு தான் நான் இங்கே முடிச்ச உடனே அது படிக்கணும் அப்படின்னு ஆவலாக இருக்கேன். ஏன்னா அவங்க கடைசியாக அவங்களுடைய வாழ்க்கையில் அதாவது என்னால் வந்து என்னுடைய கால்கள் ஒத்துழைக்கல, என்னுடைய சிந்தனை வேணுமா இருக்குது, ஆனால் என்னால் எந்திரிச்சு நடக்க முடியல அப்படிங்கிறதோடு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அவங்களுடைய படைப்புகள் இன்னும் பரவலாக கொண்டு போகணும். நான் அந்த கூட்டத்தில் அந்த கல்லூரியில் பேசும்போது கூட இதை சொன்னேன். ஒரு ஆண் படைப்பாளிக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் பெண்களுக்கு இல்லை. ஏன்னா சில படைப்புகள் கொடுத்த படைப்பாளிகளுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை இந்த அரசு கொடுக்குது. இருக்கிற ஆண் படைப்பாளிகள் கொண்டாடுறாங்க, சிலை வரைக்கும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இல்லையா இவ்வளோ எழுதியிருக்காங்க, இந்த சமூகத்தை பற்றி தொடர்ந்து சிந்திச்சிருக்காங்க, களப்பணி ஆற்றிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை கிடையாது, தொடர்ந்து கணவரோடு அவங்க வந்து பயணிச்சிருக்காங்க. அம்மா சொன்ன மாதிரி அந்த நாவல் எழுதும்போது அவங்க கணவர் வந்து மத்திய அரசு பணியில் இருக்காரு பொறியாளரா. அந்த பணியை அவர் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு தான் அவங்களோட அங்கே போனார். ஏன்னா மத்திய அரசு பணியில் இருக்க ஒருவர் ஒரு கொள்ளை கூட்ட தலைவனை போய் சந்திக்கிறது வந்து சாத்தியம் இல்லை, போகக்கூடாது அரசு பணியில் இருக்கும்போது. அப்போ அந்த பணியை அவர் ராஜினாமா ரிசைன் பண்ணிட்டு தான் அவங்களோட அந்த இடத்துக்கு போகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி இருவருமே சரி கடினமான உழைப்பை கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுடைய படைப்புகளை நம்ம ரொம்ப வந்து எளிதாக கடந்து போயிட முடியாது. அது ஒவ்வொரு நாவலுமே ஒரு வரலாறு. அந்த மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. ஒரு பகுதி சார்ந்த சேற்றில் மனிதர்கள், வலைக்கரமாக இருக்கலாம், இல்லை கரிப்பு மணிகளாக இருக்கலாம், நீங்கள் வந்து குறிஞ்சித்தேனாக இருக்கலாம். அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ, ஏன்னா பெண்கள் ஒரு கணவனோடு அங்கே போகும்போது ஒரு சுற்றுலா போவாங்க, சுற்றி பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அவங்க நேரத்தை கடத்துவாங்க. அப்படி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பற்றியும் அந்த மக்களினுடைய வலியை பற்றியும் உணர்ந்து அவங்களோட வாழ்ந்து அவங்க வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண் படைப்பாளி தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கேன்னா எந்த ஆண் படைப்பாளியும் இந்த அளவுக்கு கடின உழைப்போடு எழுதியிருக்காங்களாங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கிறது. அதனால் அவ்வளோ உழைப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் அவங்களுக்கான அங்கீகாரம் இது ரொம்ப குறைவு தான். இன்னும் பேச வேண்டியது இருக்குது. இன்னும் அவங்களை பற்றியான நூல்களை பரவலாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது. எங்களுக்கு கல்லூரியில் ஏதோ நம்மளால் முடிந்த சில விஷயங்கள் கல்லூரியில் பாடநூலாக வைக்கும்போது இப்போ அவங்களோட கூட்டுக்குஞ்சுகள் நாவலை பாடமாக வச்சுருக்கேன். என் பெண் படைப்பாளியோட புத்தகம் வைக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதனால அவங்களுடைய சொல்லி விஜி கூட்டுக்குஞ்சுகள் நாவல் அவங்களோட அந்த நாவல் தான் இப்போ பாடமாக இருக்கு. இந்த வாய்ப்பிற்கு நன்றி. நீங்கள் உங்களோட ஒரு ராஜன் எழுத்தாளர் ராஜன் கிருஷ்ணன் பற்றி சில செய்திகளை அவங்களோட பகிர்ந்துக்கணும். வறுமையால் வறுமைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் இப்போ சென்னையில் வேலை பார்க்கும்போது அவங்கள பார்க்குறேன். அவங்களோட சூழல் எழுத்தாளர்களோட எனக்கு தொடர்பு இருந்தது. அப்போ என்னன்னா அவங்க கணவர் வந்து அப்போ நாங்கள் போய் பார்க்கும்போது 2002 ரொம்ப முடியாமல் இருந்தார். ஆனால் நடக்க முடியாது, பக்கவாதி வந்து ஒரு ஸ்டூல் மாதிரி பிடிச்சிட்டு நகர்ந்து போகிறார். அவங்க வீட்டில் இருக்கும்போது அப்படி தான் பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி உடனே இறந்துட்டார். 2004 அவர் இறக்குறாரு. தனியாக இருக்காங்க, குழந்தைகள் இல்லை, உறவினர்கள் அருகில் இல்லை. அவங்க வந்து உறவினர்களோடலாம் அப்படியே நெருக்கமாலாம் இல்லை. அவங்க என்ன படைப்பாளியாகவே வாழ்ந்தாங்க. எழுதுறது, அது சார்ந்து சிந்திக்கிறது, அது சார்ந்த கூட்டங்களுக்கு போகிறது, அது சார்ந்த மக்களோடு வாழ்வது, அப்படிதான் இருந்திருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கரிப்பு மணிகள் எழுதும்போது அந்த உப்பள தொழிலாளர்கள் வாழக்கூடிய பகுதியிலேயே ஒரு 3 மாதம் அவங்க இருந்திருக்காங்க. சொன்ன மாதிரி அந்த உப்பு வந்து காலையில் வெயில் படும்போது அந்த உப்பு வந்து ஒளி வீசும். அந்த ஒளி வந்து அங்கே இருக்கிற மக்களோட கண்ணை எவ்வளோ பாதிச்சுது. அந்த பாதத்தில் அந்த உப்பு படும்போது என்ன வலிக்கும். நமக்கு ஒரு காயம் இருந்துச்சுன்னா அதில் உப்பு பட்டா எப்படி எரியும். அப்போ அந்த வெடித்த பாதங்களோடு அந்த பெண்கள் அந்த உப்பள தொழிலில் போய் இறங்கும் போது அந்த தண்ணியில் கால் படும்போது எப்படி அவங்க அவஸ்தைப்பட்டாங்க எல்லாத்தையும் எதிரில் இருந்து பார்த்து தான் அந்த நாவலை எழுதியிருக்காங்க. அப்போ இப்படி வாழும்போது நம்ம வந்து ஒரு வீட்டு உறவினர் திருமணத்துக்கு போகிறது, காது குத்தலுக்கு போகிறது, அப்படி ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை அவங்க வாழவே இல்லை. ஒரு சராசரி வாழ்க்கை இல்லது. அதை தாண்டி ஒரு அறிவார்ந்த ஒரு வாழ்க்கையாக, ஒரு படைப்பு மிக்க ஒரு வாழ்க்கையாக இருந்ததுனால பெருசாக அவங்களோட உறவினர்கள் இல்லை. தூரத்து உறவினர் ஒருவர் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால அவங்களுடைய மொத்த சொத்தையும் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. கிழக்கு தாம்பரத்தில் ஒரு பெரிய வீடு அவங்களோட வீடு. அது அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இணையத்துலலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி ஆன்லைனில் ஏதோ ஒரு பண்ணாரு, அதில் போயிடுச்சுங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் முழுக்க இழந்துட்டாங்க. வேற ஆதரவு இல்லாமல் தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க இருந்தாங்க. திருவான்மியூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவங்கள வச்சுருந்தாங்க. அங்கேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவங்கள இது ஏதோ ரெக்கார்டு ஆகல இல்லைங்களா? ரெக்கார்டு ஆகிட்டு இருக்கா? அப்படி இல்லை, அங்கே வந்து அவங்களுக்கு அச்சுறுத்துற மாதிரி சில விஷயங்கள் நடந்ததாகும். அதனால அவங்க பயந்துட்டாங்க, தனியாக இருக்காங்க. ஐயா அவர்கள் சாகித்ய அகாடமியுடைய தமிழ் ஆலோசனை குழுவுடைய உறுப்பினராக ஐயா இருக்காங்க. அண்மையில் நெய்தல் நாடன் அவர்கள் வந்து தொல்காப்பியர் பற்றி ஒரு சிறந்த கவிதை தொகுப்பு நூல் வெளியிட்டார். அந்த அரங்கு வந்து சிறப்பாக நடைபெற உதவிய தூண்களில் ஐயா அந்த அமைப்பில் இருக்காங்க. புதுவை தமிழ் சான்றோர் பேரவைன்னு அந்த அமைப்பில் ஐயா இருக்காங்க. மிக சிறப்பாக அந்த விழாவை நடத்தினதில் ஐயாவுக்கும் பெருமங்கு உண்டு. இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி ஐயா அதில் என்னுடைய படைப்பும் வெளில வந்தது. பூபதி ஐயா தான் அந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற எங்க நின்னாலும் நினைச்சல பாரதி பல்கலைக்கழகனுடைய
தலைவராக இருந்து கொண்டும் மிகச்சிறந்த கவிஞராகவும் இருக்கக்கூடிய நல்லாசிரியர் ஆறுமுகம் ஐயா அவர்கள் சிறப்பான தலைமை தாங்கி இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சாகித்ய அகாடமியுடைய புதுச்சேரியினுடைய பிரதிநிதியாக பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய நல்லாசிரியர் கலைமாமணி, பல பட்டங்களுக்கு சிறப்பான இடத்தை பெற்றவர், சிறந்த சிறுகதை எழுத்தாளர். பல தளங்களில் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய அத்தனை பிரபலமான பத்திரிகைகள்லாம் ஐயாவோட சிறுகதைகள் வந்திருக்கு. இந்த இடத்துல திரு பூபதி ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இப்போ இந்த பெரியவங்கள்லாம் நாவல்களை பற்றி படைப்புகளை பற்றிலாம் பேசினாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு இந்த சாகித்ய அகாடமி ஒரு வாய்ப்பாக இருந்தது. அவர் வந்து மிகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளர், இணைய வழி மூலமாகவும் நிறைய பரிசுகள்லாம் வாங்கியிருக்கிறாரு. அவர் மீது உள்ள எனக்கு ஒரே ஒரு குறைபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, காலத்தால் அழியாத ஒரு நல்ல ஒரு புதினத்தை அவர் கொடுக்க வேண்டும். அதுக்கு அந்த எண்ணம் அவருக்கு இருக்கும், ஆனால் செயல்படுத்தணும். அந்த புதினத்தை அவர் படைத்தால்தான் முழுமையான சிறுகதை எழுத்தாளராக வருங்காலத்தில் இது போன்ற அமைப்புகளில் அவரும் பேசப்படுவார். நல்லது ஐயா. ஆரம்ப காலத்திலிருந்து அவரை வந்து ஊக்குவித்த சில நபர்கள நானும் ஒருவன் என்பதில் எனக்கு பெருமைதான். பாரதிவான சிவா எப்படி அவர் ஊக்குவிப்பாளராக இருந்தாரோ அதை நான் ஊக்குவிப்பாளராக இன்று வருகிறேன். அது அவசியம் அவர் புதினம் படைக்க வேண்டும் என்பதை சொல்ல விரும்பினேன். ஐயா உறுதிப்படுத்தி விட்டார், அதை செயல்படுத்துவார் என்று நம்புகிறேன். வாழ்த்துறை வழங்கிய பாரதிவான சிவா ஐயா அவர்கள் நாள் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு சாதனைகளுக்கும் சொந்தக்காரர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. பேராசிரியர் சம்பத் ஐயாவை வச்சு ஒரு கருத்து சொல்கிறேன், தவறாக நினச்சிக்காதீங்க ஐயா. சாகித்ய அகாடமிக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு திரு பூபதி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மையத்தில் மட்டும் இல்லாமல் வெளியிலெல்லாம் இந்த மாதிரி கொண்டு வந்து நிறைய நிகழ்ச்சிகள் ஐயா நடத்திட்டு இருக்கிறார். அது வந்து உண்மையிலேயே உங்கள் முன்னிலையில் பாராட்டணும். அப்படியா? அதனால தான் சொல்கிறீங்க. என்ன நீங்கள் தவறான நீங்கள் பொறுப்பில் இருந்திருக்கீங்க. அது வந்து பூபதி ஐயா செய்திருக்கிற சாதனைன்னு சொன்னால் சாகித்ய அகாடமி பொறுப்பில் ஏற்றிட்டு அதை வந்து ஒரு மையப்புள்ளியிலிருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கார். அதுவே அவருடைய பணிக்கான வெற்றி. இது வந்து பல இடங்களுக்கு பரவ வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. பாரதிவான சிவா ஐயா அவர்கள் சாகித்ய அகாடமி கூட இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருப்பது மிகச்சிறந்த பணி. இது மேன்மேலும் தொடர வேண்டும். பூபதி ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்ததெல்லாம் சொன்னாங்க. அருமையான ஒரு வாய்ப்பு, எல்லாருக்கும் அதெல்லாம் கிடைக்காது. நல்ல வாய்ப்பை ஐயா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதற்கு நண்பர் என்ற முறையில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் இணைந்து இந்த அமைப்போட பல பணிகளை சாகித்ய அகாடமி இந்த அமைப்போடு மட்டுமல்ல வேறு சில அமைப்புகளோடு சேர்ந்து பரவலான அமைப்பில் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பாரதிவான சிவா ஐயா அவர்கள் இந்த இடத்தையும் எல்லா விதமான சிறப்பான ஏற்பாடுகளையும் கொடுத்ததற்கு மனமார்ந்த நன்றி. உரையாற்றிய பெருமக்கள் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. இவங்களை பற்றி சொல்லணுன்னா இது பூர்த்தி ஆகாது. ஒவ்வொருத்தராக வரேன். ராஜலட்சுமி அம்மா வந்து காரைக்கால் அம்மையாரை பற்றி பேசினாங்க. காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருங்க தெரியாதவங்களும் யாரும் கிடையாது. முக்கியமாக 63 நாயன்மார்களில் ஒரு குறை சொன்னாங்க. அவங்க ஒருத்தர் தான் படைப்பாளின்னு சொன்னாங்க. படைப்பாளின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மாங்கனி திருவிழான்னு ஒன்று இல்லைன்னு வச்சிங்களேன், காரைக்கால் அம்மையாரை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதுதான் உண்மை. இன்னொரு குறை சொன்னாங்க, பெண் படைப்பாளர்கள் ஆண் படைப்பாளர்களை கொண்டாடுவதை விட பெண் படைப்பாளர்களை கொண்டாடுவதில்லைன்னு ஒரு மையமான ஒரு கருத்தை சொன்னாங்க. அது முற்றிலும் உண்மை. எவ்வளோ வேதனையோடு அதை குறிப்பிட்டாங்கன்றதை நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். அது காரைக்கால் அம்மையாருக்கும் பொருந்தும். நால்வரை கொண்டாடுகின்ற அளவுக்கு காரைக்கால் அம்மையார் கொண்டாடப்படவில்லை என்பது வருத்தமான செய்தி. அது இனிமேற்பட்டு ராஜலட்சுமி போன்றவர்களெல்லாம் பல மேடைகளுக்கு கொண்டு வந்து அவர்களை இன்னும் எந்த உயர்நிலையை கொண்டு வர வேண்டுமோ அந்த நிலைக்கு அவர்கள் கொண்டு வர வேண்டும். நிறைய செய்திகள் சொன்னாங்க. ராஜம் கிருஷ்ணன் அவரை பற்றியும் காரைக்கால் அவரை பற்றியும் சொன்னதில் எனக்கு காரைக்கால் அம்மையாரை பற்றி சொன்னதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான செய்தி என்ன சொன்னாங்கன்னா, த மதர் ஆஃப் சவுத் இண்டியன் மியூசிக்னு ஒன்று சொன்னாங்கல்ல,
அது இது வரைக்கும் யாருமே பதிவு செய்யாத, ஜெயலலிதா பீரியட்ல அம்மா சொன்ன ஜெயலலிதா பீரியட்ல அந்த யாருமே இது வரைக்கும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அம்மையார் அவர்கள் வாயிலாகத்தான் இந்த கருத்தை நான் கேட்கிறேன். ஜெயலலிதா அம்மா பீரியட்ல தான் அந்த வெளியில வந்து காரைக்கால் தென்னாட்டு இசைவாணியாக போட்டுருவார் அப்படின்னு. அது வந்து மிக உயர்வான செய்தி. இசைத்துறையில அதை வந்து எப்படி கொண்டு வரணுமோ அதை யாருமே கொண்டு வரல. ஏன்னா எவ்வளோ இசை மேதைகள்லாம் இருக்கிறாங்க, எவ்வளவோ இசை கச்சேரிகள்லாம் நடக்குது. அண்மையில கூட சாரதாம்பாள் கோயிலில் தியாகராஜர் இதெல்லாம் கூட உற்சவம்லாம் கூட நடத்தினாங்க. ஆனால் இந்த கருத்தை மையப்படுத்தி யாருமே நிகழ்ச்சி நடத்தலை. அதையும் இந்த சமுதாயம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அவா. அதுக்கு பிறகு லட்சுமி தத்தை அம்மையார் அவர்கள் அம்பையினுடைய சிறுகதைகளை பற்றி எல்லாம் காலம் தான் இல்லை, ஆனால் எல்லாருமே நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய தயார் பண்ணிட்டு இருந்தாங்க, பக்கம் பக்கமாக நிறைய எழுதிட்டு வந்துருக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு கால அவகாசம் பத்தில் அவங்க ஒரு அம்பையினுடைய கதையில் ஒரு சொன்னாங்கல்ல, பருவமடையாத பெண்ணை பற்றி சொன்னீங்களாம்மா. இது வந்து நீங்கள் கதையில் தான் நீங்கள் கேட்டீங்க. என்னுடைய மாணவி ஒருத்தரே அந்த நிலையில் இருக்கிறாங்க. தன்னுடைய அம்மா அப்பாவுக்காக கல்யாணம் பண்ணிக்கல, அம்மா அப்பாவுக்காக தன்னுடைய தார்மீக கடமை செய்யணுன்றதுக்காக இன்னி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல. இது வந்து கதை மட்டும் இல்லை, இது நிஜம். இதை மாதிரி எவ்வளோ பெண்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் தியாகசீலர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதை வந்து அம்மா வந்து கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தினாங்க. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ரொம்ப சிறப்பாக இருந்ததுமா. நேரம் தான் பத்தில் அவங்களுக்குலாம். ராஜேஸ்வரி அம்மா, ராஜம் கிருஷ்ணனுடைய நாவல்களை பற்றி நிறைய எழுதியிருந்தாங்க. நான் இன்னும் நிறைய கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், ஆனால் ஏன் சுருக்கமாக பேசுகிறாங்க எனக்கு வந்து ஐயா தான் வரையறை பண்ணிட்டாங்க. நிறைய எதிர்பார்த்தேன். ஏன்னா நிறைய குறிப்புகள் எடுத்துருந்தாங்க அம்மையார், நிறைய சொல்லுவாங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி தான் நீங்கள் நிறைய பேசியிருக்காங்க. ராஜலட்சுமி அம்மையாரும் சரி, எல்லாருமே சரி பகிர்ந்துக்கிட்டாங்க போல இருக்குது. அதனால இந்த அரங்குல ராஜம் கிருஷ்ணனை பற்றி பேசப்பட்டது தான் கழிச்சு அவ்வளோ செய்திகள் இருக்குது. அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா, முக்கியமாக சொன்னாங்கன்னா, அவங்க எழுதின படைப்புகள்லேயே அதிகம் புதினம் தான் சொன்னாங்க. 54 புதினங்கள், 16 சிறுகதை தொகுப்புன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு நற்செய்தி. ஏன்னா ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதுறதுக்குள்ள முக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க வந்து 54 புதினம் எப்படிதான் அதான் கேட்டேன். ஏன்னா ஒரு சிறுகதை எழுதுறதுக்கே வந்து ஒரு சிறுகதை எழுதுறதுக்கு 1 வாரம் 10 நாள் 15 நாள் கூட ஆகும். ஆனால் ஒரு புதினம் படைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அப்போ 54 புதினம் படைக்கிறதுனா எவ்வளோ வாழ்நாள் கூட அதுதான் அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்புறம் வாழ்க்கை வரலாறு சில குறிப்புகள்லாம் சொன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப மனசு பாதிச்சுது. ஆனால் எந்த ஒரு எழுத்தாளருக்கும் எந்த ஒரு படைப்பாளருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. எல்லாருமே சகல சௌபாக்கியத்தோட நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல வளத்தோடையும் நலத்தோடையும் இருக்கணுன்றது தான் நம்மளுடைய உயர்வாக இருக்கணும். அதுக்கு வந்து சமுதாயம் ஆதரவு கொடுக்கணும். ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த பெண் படைப்பாளர்களுக்கு உரிய அங்கீகாரமும் மதிப்பும் கொடுக்குன்னு சொன்னாங்க. அது வந்து நிச்சயமாக நிலைநாட்டப்படும். இந்த அற்புதமான கருத்தரங்கிற்கு கலைமாமணி பாவலர் பழனி ஐயா அவர்கள் அருமையான விருந்தோம்பலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதற்கும் பேரவை சார்பாக மனமார்ந்த நன்றி. ஏன்னா எந்த ஒரு இலக்கிய நிகழ்ச்சியுமே விருந்தோம்பல் இல்லாமல் நிறைவு பெறாது. அதை மனசுல வச்சுட்டு தான் ஐயா சிறப்பான விருந்தோம்பலை ஏற்படுத்தக்கூடிய அம்மையார், பேராசிரியர் ஐயா ஒவ்வொருத்தருடைய வருகையுமே பல பேருக்கு சமம் என்பதை சிவா ஐயா சொன்னார்கள். அன்பழகன் ஐயா வந்து இணையரோடு வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு சிறந்த ஐக்கு கவிஞர். அவர்களுக்கும் ஐயா அம்மையாருடைய ஐயா வந்திருக்காங்க. அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன்னா இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு அழைச்சிட்டு வரதெல்லாம் ஒரு மனசு வரணும். நீ பாட்டுக்கு போவான்னு அம்பாட்டு விட்டுறக்கூடாது இல்லை. அதனால அம்மையார நன்றி தெரிவித்தாங்க. அவங்க சொல்றது கணவர்கிட்ட மாதிரி சொன்னாங்க. நாம வந்து ஒரு பேரவை சார்பாக கண்டிப்பா ஐயா அவர்கள் நன்றி சொல்லணும். இப்படி ஒவ்வொருவருக்கும் சிவகாமி அம்மையார் வந்து சிறந்த எழுத்தாளர், சிறந்த புதுக்கவிதை எழுத்தாளர், அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருமே சிறந்த மொழிபெயர்ப்பாளர், மலையாள மொழிபெயர்ப்பாளர். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியம்மா. இந்த ஒளிப்படம் எடுத்து இதையெல்லாம் வந்து இணையத்தில் போட போகிற
பாரதி சிறந்த உடற்பயிற்சி ஆசிரியர், நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறாரு. அதெல்லாம் தனிப்பட்ட சாதனை. அதை விட பெரிய சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, விடுமுறை நாட்களில் கூட களத்தில் போய் இறங்கி கிரவுண்டில் போயிட்டு பிள்ளைங்களை வந்து பயிற்சி கொடுத்து தேசிய அளவுலையும் மாநில அளவுலையும் மாணவர்களுக்கு நிறைய பரிசுகளையும் விருதுகளையும் வாங்குற நல்ல உடற்பயிற்சியாக வருங்கால உடற்பயிற்சி ஆசிரியர்கள் ஐயா உருவாக்கிட்டு இருக்கிறாரு. மனமார்ந்த மகிழ்ச்சி பாரதி. உங்களுடைய ஒளிப்பதிவுக்கும் சேர்த்து குடும்பத்தார் நிவேதா வந்து பின்னணியில் இருந்துட்டு நிறைய வேலைகளாக செஞ்சுட்டு இருக்கு. ஐயாவுடைய திருமகள் இப்பொழுது திருக்கனூர் அரசு உயர்நிலைப்பள்ளியில் ஆசிரியராக பட்டதாரி ஆசிரியராக பணிப்பொறுப்பை ஏற்றுகிறார். அவர்களும் இந்த பேரவையில் மகத்தான பணிகளை செய்து வருகின்றார்கள். அம்மையார் வந்து படைப்பாளி ப்ளஸ்ஸு பேரவனுடைய தூணில் ஒருத்தவங்க. இப்படி எல்லாருமே இந்த பேரவைக்காக உழைத்து கொண்டும் பல சாதனைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மிக சிறப்பாக நடந்த வெற்றிகரமாக நடந்த இந்த கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்த அனைத்து நல்லுணங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள். அமைதியா அப்படியா? வீட்டுல இருக்கா? சரி சரி சரி. நிறைய இருக்குல்ல, கொடுங்க கொடுங்க. நீங்க 2 பேர் பாத்துங்க. எடுக்க போறாங்க.